ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட் அதை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம். சில பேர் பார்த்தீங்கன்னா எதையுமே ஒரு ஸ்பிரிச்சுவலாக அவங்களால பார்க்க முடியாது, எல்லாமே ஒரு நேச்சுரலாக மட்டுமே அவங்க பார்ப்பாங்க. கிறிஸ்தவங்க அப்படின்னு சொல்கிறவங்க கூட நிறைய நேரத்தில் எல்லாவற்றையுமே ஒரு ஃபிசிக்கல் வியூவில் தான் என்ன பண்ணுறாங்க, பார்க்குறாங்க. இயேசு செய்த ஊழியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலிவரன்ஸ் அண்ட் ஹீலிங் மினிஸ்ட்ரி தான் ஏகப்பட்ட விதத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, செய்கிறார். ஏன்னா மனுஷன் பிசாசுக்கும் பிசாசின் ஒரு ஆயுதமா இருக்கிற நோய்க்கும் அவன் அடிமைப்பட்டு கிடக்குறான். அப்போ எல்லா மனுஷனை போலதான் அவனும் இருக்கிறார். So what makes a special? The anointing makes the difference. இந்த அனாயிண்டிங் தன் மேல அவர் வாங்கினதுக்கு அப்புறம் அவருடைய ஆவிக்குரிய கண்களை கொண்டு ஆவிக்குரிய ரீதியில் அவர் பார்க்கிறாரு. எப்படி பார்க்கிறாரு? இவன் ஏன் பேசாம இருக்கிறான், அல்லது இவன் ஏன் குனிஞ்சு இருக்கிறான், இவன் ஏன் இப்படி வாழ்க்கையில குழம்பிட்டே தெரியறான்னா, அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்பிரிட் வேலை செய்யறத அவர் பார்த்தார். ஆவிக்குரிய உலகம்னு ஒன்று இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாதான் நம்முடைய அணுகுமுறைகளிலும் நம்முடைய பார்வையிலும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்க ஆரம்பிக்கும். சிலர் இதை நம்புறதே இல்லை. ஒரு பண பிரச்சனைனா அது வெறும் பண பிரச்சனையா மட்டும் பார்க்கிறோம். சில நேரம் உறவுகள் இருக்கிற பிரச்சனையை வெறும் உறவுகளின் பிரச்சனையாவே நம்ம பார்க்கிறோம். எல்லாத்துக்கு பின்னாடியும் ஒரு ஆவிக்குரிய உலகம், நீங்க அனுபவிக்கிற நன்மைக்கும் நீங்க அனுபவிக்கிற தீமைக்கும் பின்னாடியும் ஒரு ஸ்பிரிட் மேட்டர் இருக்குது, ஒரு ஆவிக்குரிய காரியம் ஒன்று இருக்கிறது. இது வெறும் சயின்டிபிக் ப்ராப்ளம், இது வெறும் ஒரு இயற்கையான ஒரு பிரச்சனை அப்படி நம்ம பார்த்துட்டு போயிட முடியாது. இதுக்கு பின்னாடி ஒரு ஆவிக்குரிய போர் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பொல்லாத பிசாசு இப்படி ஜனங்க மேல ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றான், ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறாங்கிறது நமக்கு தெரியணும். உன் சமாதானத்தை திருட, உன் வாழ்க்கையை திருட, உன் வாழ்க்கையில சில நஷ்டத்தை கொண்டு வர அவன் என்ன பண்றான், பின்னாடி இருந்து வேலை பார்க்கறான். எப்படி இயேசுவை மாட்டி விடுறதுக்கு யூதாசுக்குள்ள நுழைஞ்சு ஜீசஸ் டீம்லயே ஒரு வேலையை பார்க்கறானோ, அது மாதிரி உங்க டீமுக்குள்ளே ஒருத்தனுக்குள்ள நுழைஞ்சு வேலையை பார்த்துட்டு இருப்போம். தேவையே இல்லாம என் மேல கோபப்படுறாங்க, தேவையே இல்லாம எனக்கு நிறைய பிரச்சனை வருது, தேவையே இல்லாம சில காரியங்கள் நடக்குதுன்னா, இன்னைக்கு நான் சொல்றேன், உங்கள் போர் மனிதர்களோடு அல்ல. அதை எப்படி ஹேண்டில் பண்ண முடியும், அதை எப்படி செய்ய முடியும்னா, இந்த ஆவிக்குரிய உலகத்துல ஆவிக்குரிய ரீதியில் இருக்கிற பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஆவிக்குரிய பலனும் ஆவிக்குரிய அபிஷேகமும் நிறைந்த மனிதர்களாய் நாம் எழும்போது மாத்திரம்தான் தீர்வுகளாக இருக்கிறது. உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் எது வித்தியாசம்? எல்லாருக்கும் அதே மாம்சம் தான், அதே ரத்தம் தான். பட் the anointing will make the difference. ஸோ இந்த உலகத்தை மாத்த போற கடவுள் நீங்க தான். இங்க நோயை நிறுத்த போற கடவுள் நீங்க தான். இங்க ஏழையை உயர்த்த போற கடவுள் நீங்க தான். இங்க நியாயத்தை நிலைநாட்ட போற கடவுள் நீங்க தான். You are gods. ஸோ ஆண்டுடைய வார்த்தைக்கு போகலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு ஒரு காரியத்தை நான் இந்த வாரங்களில் தியானித்தேன், அதை உங்களோட கூட ஷேர் பண்ண நான் விரும்புகிறேன். அது ஒன்றும் தெரியாத விஷயம் கிடையாது, தெரியும். ஆனாலும் அதை குறித்த ஒரு கூடுதல் விழிப்புணர்வு, கூடுதல் அவேக்னிங்ஸ் ஹோலி ஸ்பிரிட் கொடுக்க ஆரம்பித்தார். ஸோ அதை தான் உங்களோட கூட இன்றைக்கு ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஸோ ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட் அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். ஆவிக்குரிய உலகம் பற்றி என்ன பண்ண போகிறோம், கொஞ்சம் பேச போகிறோம். இந்த ஆவிக்குரிய உலகம் அல்லது ஆவிக்குரிய காரியம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில பேர் எப்போ பார்த்தாலும் அந்த உலகத்திலேயே பேசிக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எதையுமே ஒரு ஸ்பிரிச்சுவலாக அவங்களால பார்க்க முடியாது, எல்லாமே ஒரு நேச்சுரலாக மட்டுமே அவங்க பார்ப்பாங்க. அது ஒன்றும் இல்லை, நீ எதையுமே வாழ்க்கையாக இருக்கலாம், வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளாக இருக்கலாம், அவங்க அதை எப்படி பார்ப்பாங்க, ஒரு விஞ்ஞான ரீதியாக அல்லது ஒரு இயற்கையான விதத்தில் அவங்க பார்ப்பாங்க. ஏன் மலை இல்லை, ஏன்னா மரம் இல்லை. ஸோ இது சயின்டிஃபிக் வியூ இல்லையா, ஒரு இயற்கை அடிப்படையில் அதை பார்ப்பது. ஆனால் பைபிளில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் பார்க்க மாட்டீங்க, வாய்க்கால் நிரப்பப்படும் அப்படி இருக்கும். இப்போ பாருங்களேன், அதான் சொல்ல வரேன், நம்ம வாழ்க்கையை எந்த கண்ணோட்டத்திலிருந்து நாம் பார்க்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஸோ பொதுவாக கிறிஸ்தவங்க அப்படின்னு சொல்கிறவங்க கூட நிறைய நேரத்தில் எல்லாவற்றையுமே ஒரு ஃபிசிக்கல் வியூவில் தான் என்ன பண்ணுறாங்க, பார்க்குறாங்க, ஒரு சரீர பிரகாரமான இதை பார்க்குறாங்க.
ஒருத்தனுக்கு வந்து காசு இல்லைன்னா அதை நம்ம எப்படி தான் பார்க்குறோம், ஒழுங்காக வேலைக்கு போகாமல் இருக்கான் அப்படிங்கிறதான் பார்க்குறோம். அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஒருத்தனுக்கு வியாதியாக இருக்குதா, அவர் ஒழுங்காக டயட்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணாமல் இருக்கார். கண்ட தண்ணியை குடித்தா இப்படி தான் ஆகும். காற்று வந்து என்ன பண்ணிடுச்சு, மாசு பட்டுடுச்சு, அதனால தான் இப்படி ஆயிட்டு. ஓசன்லேயே ஓட்ட விழுந்துட்டு உன் இருதயத்தில் விழாதா அப்படின்னு எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம், ஒரு நேச்சுரலாக பார்க்குறோம் அல்லது விஞ்ஞான ரீதியாக நாம் பார்க்குறோம். இந்த பார்வையெல்லாம் முற்றிலும் ஒதுக்கி வச்சிடணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். வேதாகமும் அப்படி சொல்லவே இல்லை. பவுல் எத்தனையோ காரியத்தை தீமோத்தேயுக்கு பேசினாலும் அவர் சொல்கிறாரு, இப்போ அடிக்கடி ரொம்ப வீக் ஆகிடுற, கொஞ்சம் இந்த கிரேப் என்ன பண்ணிக்கோ, கொஞ்சம் திராட்சை ரசத்தை கூட்டிக்கொள் அப்படிங்கிறார். ஆமாம், ஸோ கொஞ்சம் எடுத்துக்கோ அப்படின்னு என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு. இயேசு செத்த ஒரு பொண்ணை உயிரோடு எழுப்புறார். 12 வயது மதிக்கத்தக்க ஒரு பொண்ணை என்ன பண்ணுறாரு, உயிரோட எழுப்புறார். உயிரோடு எழுப்பிட்டு என்ன சொல்கிறாரு தெரியுமா, பிள்ளைக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்க அப்படிங்கிறார். உடனே வாங்க, உடனே பைபிளை கொண்டா, வசனத்தை கொண்டா, படிங்க பிள்ளைங்க, வசனத்தை சொல்லி கொடுத்தீங்களா இல்லையா பிள்ளைக்கு அப்படின்னு 10 வசனத்தை சொல்லி கொடுங்க. அந்த மாதிரி இது பண்ணல, பிள்ளைக்கு என்ன பண்ணுங்க, புசிக்கிறதுக்கு ஏதாவது கொடுங்கப்பா அப்படின்னு என்ன பண்ணுறாரு சொல்கிறார். ஸோ இப்படி அதே மாதிரி பாருங்கள், ஏசி எப்போ பார்த்தாலும் கடலில் நடந்துக்கிட்டே இல்லை. நீங்களாம் போட்டில் வந்துருங்கப்பா, நான் அப்படியே நமக்கு எதுக்கு போட்டு, நம்ம என்ன பண்ணிடலாம், அப்படியே வாக்கிங்லேயே நான் வந்துடுறேன் அப்படின்னு எப்போ பார்த்தாலும் அப்படியே வரவும் இல்லை. அதே நேரத்தில் அவர் அதாவது 2 உலகமும் வேதாகமும் நமக்கு என்ன பண்ணுது, காண்பிக்கு 2 விதமான காரியமும் இருக்குது. ஏன்னா நாம் அப்படி தான் இருக்கிறோம். நாம் வந்து வெறும் ஃபிசிக்கலாக இல்லை, வெறும் மென்டலாக நாம் இல்லை, வெறும் ஸ்பிரிட்டாக நாம் இல்லை. எப்படி நமக்குள்ள 3 தன்மை இருக்குது, ஆவி, ஆத்துமா, சரீரம் அப்படின்னு 3 தன்மைகள் இருக்கோ, அதுபோல் தேவன் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்கள்லையும் இது எல்லாமே எசைஞ்சு இருக்குது. ஆனால் இதில் ஒரு பார்வை பிடிச்சி ஒரு பார்வை விடணுங்கிறது கிடையாது. முக்கியமான பார்வை என்னங்கிறத நாம் பார்க்கணும். ஸோ இது ரொம்ப முக்கியம். பாருங்கள், விஞ்ஞானம் எல்லாமே தப்பு அப்படி சொல்ல முடியாது. சில இந்த நாட்களில் பாருங்களேன், ஜெபம் பண்ணி சுகமானவங்க நிறைய பேரா, இல்லை மருத்துவ உதவினால் சுகமானவங்க நிறைய பேரான்னு கொஞ்சம் யோசித்து தான் பார்க்கணும். எப்படி யோசிக்கிறாங்க. அப்போது கர்த்தர் பாருங்க எல்லாத்தையும் வச்சிருக்கிறாரு, ஆனால் பெட்டரான திங்ஸ்ன்னு சிலது இருக்க செய்கிறது. அதை பிடிக்கிற வரைக்கும் இதெல்லாம் கொஞ்சம் தேவைப்படுது. பாருங்களேன், தேவைப்படுது. அதனால் நம்ம வந்து ஒன்றை போட்டு அடின்னு அடிச்சுட்டு, சில பாருங்கள் மருந்தே வேண்டாம் அப்படின்னு, அப்புறம் முடியலைன்னொன்னே எல்லா மருந்தையும் எனக்கு கொடுங்க அப்படிம்பாங்க. பார்த்துருக்கீங்களா? இங்கே பூசி இங்கே குத்துங்க, இங்கே குத்துங்க, அங்கே குத்துங்கன்னு ஜவ்வாதை எங்கே பூசுங்கிற மாதிரி எல்லா பக்கமும் ஊசி என்ன பண்ணுறாங்க, குத்திப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு சைடாக போயிட முடியாது. அதே நேரத்தில் சில காரியங்களை நாம் ஆவிக்குரிய ரீதியில் என்ன பண்ண வேண்டியது இருக்குது, பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. இயேசு கிறிஸ்து உடைய பார்வை எப்படி இருந்தது பாருங்களேன். ஒரு பெண் குனிஞ்சிருக்கா, கூனியாக இருக்கா, 18 வருஷமாக அப்படியே இருக்கிறா. உடனே அவளுக்கு ஏதோ ஒரு போன் ப்ராப்ளம் அப்படி அவர் சொன்னார், 18 வருஷமாக இந்த பெண்ணை இந்த பிசாசு என்ன பண்ணியிருக்கிறான், கெட்டி வச்சிருக்கிறான். ஸோ என்ன பண்ணுறாரு, அவளை கட்டவிழ்த்து விட வேண்டாமான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, கட்ட அவிழ்க்கிறாரு. அவள் என்ன பண்ணிடுறா, நிமிர்ந்தாள் அப்படின்னு போட்டிருக்குது. ஒருத்தன் பேசாமலே இருக்கான். இயேசு போயிட்டு என்ன பண்ணுறாரு, ஊமையும் செவிடுமான ஆவியை இவனை விட்டு போ அப்படிங்கிறாரு. அப்படி சொன்ன உடனே அவன் என்ன பண்ணுறான், காது கேட்க ஆரம்பிச்சுட்டு அவன் பேச ஆரம்பிச்சிட்டான். அப்போது நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, இயேசு செய்த ஊழியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலிவரன்ஸ் அண்ட் ஹீலிங் மினிஸ்ட்ரி தான்
ஏகப்பட்ட விதத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, செய்கிறார். ஏன்னா மனுஷன் பிசாசுக்கும் பிசாசின் ஒரு ஆயுதமாக இருக்கிற நோய்க்கும் அவன் அடிமைப்பட்டு கிடக்கிறான். ஸோ இவருடைய காரியம் அதிகமாக நடந்த ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோயிலையும் பிசாசின் பிடியிலையும் அகப்பட்டவர்களை. அதனால தான் அப்போஸ்தலர் 10 நாம் படிக்கிறோம். ஆக்ட்ஸ் 10 ஜீசஸுடைய அந்த மினிஸ்ட்ரியை ஒரே லைனில் கொண்டு வராங்க பாருங்க. அப்போஸ்தலர் 10:38 நசரேயனாகிய இயேசுவை, தட் மீன்ஸ் நாசரேத் ஊருக்காரராகிய இயேசுவை. சில பேர் பாருங்க, இது என்னமோ நசரேயனாகிய இயேசுவைன்னா வேற மாதிரி யோசிச்சுட்டு போகிறாங்க. இயேசு வந்து சிம்சோன் போல முடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு அப்படி இருந்தார் அப்படின்னு நினச்சினாங்க. அந்த நசரேய விரதத்தை பற்றி போடலைங்க. இது எதை பற்றி போட்டிருக்குது? அவர் ஊர் வந்து நாசரேத்து. அன்னைக்கு ஜீசஸ்ன்னு பேர் நிறைய பேருக்கு இருந்தது. ஜீசஸ்னா என்ன? யோசுவா. யோசுவான்னு அன்னைக்கும் நிறைய யோசுவாக்கள் இருந்திருக்கிறாங்க. யேசுவா அப்படிங்கிற பேரில் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. அப்போ அதை அடையாளப்படுத்தணுமா எப்படி சொல்கிறது? அதனால ஊர் பேரை வச்சு என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க. ஒருத்தர் சொல்கிறார், நம்ம இயேசுவின் நாமத்தில் போனால் போகாது, நசரேயனாகிய இயேசுவின்னு சொன்னால் தான் போவோம் அப்படிங்கிறார். அது ஒரு கோடு வேர்டு மாதிரி வச்சுருக்கிறாங்க. அது ஒன்றும் இல்லைங்க, நாசரேத் ஊருக்காரராகிய இயேசு. அது மாதிரி பவுல் வந்து சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நான் பேசுகிறேன்னா அது ஒரு அடையாளத்துக்காகவே சொல்கிறார் அவர். ஏன்னா நிறைய இயேசு இருக்கிறாங்க. எந்த இயேசுவை பற்றி சொல்கிறீங்க? சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை. சிலர் இதை வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, அவர் சிலுவையில் அறையப்பட்டதே தான் பேசிகிட்டே இருந்தார் அப்படின்னு நினச்சி போயிடுறாங்க. நம்ம பாருங்களேன், எதையாவது ஒன்று எடுத்துகிட்டு எங்கேயாவது கொண்டு போயிடுறது. எதுக்கு அது சொல்ல வருதுங்கிறத விட்டுட்டு அப்படியே போயிடுது பாருங்க. அந்த மாதிரி போயிடக்கூடாது. நாசரேத் ஊருக்காரராகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். பாருங்க, ஜீசஸ் வந்து, ஜீசஸ்னா யாரு? காட் இன் த ஃப்ளஷ். ஹூ இஸ் ஜீசஸ்? காட் இன் த ஃப்ளஷ். தேவன் இப்ப எப்படி இருக்கிறாரு? மாம்சத்தில் இருக்கிறார். கடவுள் உங்களை போல என்ன போலவே இருக்கிறார். God in a human form. மனுஷனுடைய வடிவிலே அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, வந்து நிற்கிறார். அப்போ எல்லா மனுஷனை போல தான் அவரும் இருக்கிறாரு. ஸோ வாட் மேக்ஸ் அ ஸ்பெஷல்? அவரை எது விசேஷமாக்குது, அவரை எது தனித்தன்மை உள்ளதாக்குச்சு அப்படின்னா, இங்கே வேதவசனம் சொல்லுது, அந்த நாசரேத் ஊருக்காரர் தான் அவர், தச்சர் தான் அவர். ஆனால் அவரை எது தனித்துவமாக்குது, எது விசேஷமாக்குது அப்படின்னு சொன்னால், தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். எல்லாம் சொல்லுங்க, அபிஷேகம் பண்ணினார். எல்லாம் சொல்லுங்க, the anointing makes the difference. சத்தமா சொல்லலாமா? Amen. உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் எது வித்தியாசம்? எல்லாருக்கும் அதே மாம்சம் தான், அதே ரத்தம் தான். பட் the anointing will make the difference. அபிஷேகம் வித்தியாசத்தை உண்டாக்கும். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த திரித்துவத்தின் மூன்றாம் நபராகிய பரிசுத்த ஆவியானவர் இவருக்குள்ள வராரு. இவர் வாழ்க்கையில வராரு. இவருடைய 30வது வயதுல ஞானஸ்நானம் பெற்று கரை ஏறின போது இவர் மேல அவர் வந்து என்ன பண்றாரு, தங்குறாரு. அந்த நாளில் இருந்து இயேசு கிறிஸ்துவாக மாறுகிறார். ஜீசஸ் கிரைஸ்ட். ஜீசஸ்னா என்ன? சேவியர் அப்படின்னு அர்த்தம், ரட்சகர் அப்படின்னு அர்த்தம். கிரைஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? the anointed one அப்படின்னு அர்த்தம். Christ means the anointed one. Jesus Christ அப்படின்னா என்ன? ரட்சகர், அபிஷேகம் பண்ணப்பட்ட ரட்சகர். the anointed one, the anointed king அப்படின்னு அர்த்தம். Christ means the anointed one, the anointed king. ஏன் அது கிங்ங்கிறது சேர்த்து சொல்றோம்னா, ஏன்னா அனாயிண்ட் யாரை பண்ணுவாங்கன்னா அன்னைக்கு ராஜாக்களுக்கு கொடுக்குற ஒரு காரியமாக அது இருந்தது. அதனால தான் நம்ம என்ன சொல்றோம், ஜீசஸ் கிரைஸ்ட். எல்லாம் சொல்லுமா, ஜீசஸ் கிரைஸ்ட். ஆமென். சும்மா இல்லை, அந்த பேரை சொல்லும் போது ஏதோ ஒன்று நடக்கும். எல்லாம் சொல்லுங்க, ஜீசஸ் கிரைஸ்ட். ஆமென். ஹல்லேலூயா. the anointed one, அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அந்த அனாயிண்டிங் தான் அந்த நாசரேத்து ஊர்ல இருக்கிற மற்ற எல்லாரில இருந்தும் இவரை வித்தியாசமா காட்டுது, இவரை வேறுபடுத்தி காட்டுது. வேற எதுவுமே கிடையாது. அதனாலதான் எல்லாருக்கும் ஆச்சரியம்.
டேய் நம்ம கூட தான் இருந்தான், திடீர்னு கேட்கணும்ல, மாப்பிள்ள ஒரே ஸ்கூலில் தான் படித்தோம், என்னடா திடீர்னு புதுசு புதுசாக பேசுகிற, 2 பேரும் ஒன்றா தானே போனோம், ஒரே ஸ்கூலில் தானே படித்தோம், ஆனால் உன் வாயிலிருந்து என்னடா புதுசு புதுசாக வருது அப்படின்னு கேட்குறாங்க பாருங்க. அது மாதிரி திடீர்னு இயேசு வாயிலிருந்து ஞானமாக வருது, திடீர்னு அவர்கிட்ட இருந்து அற்புதங்கள் வெளிப்படுது, அதிசயங்கள் வெளிப்படுது. என்னாச்சு? சில சொல்கிறாங்க அது ஒன்றும் இல்லைங்க, 13 வயசில் அவர் இந்தியா பார்க்க ஓடி வந்துட்டார். அந்த டைமில் இங்கெல்லாம் வந்து பல வித்தைகளெல்லாம் அவர் என்ன பண்ணிட்டாரு, கற்றுக்கிட்டு அப்புறம் என்ன பண்ணிட்டார், 30 வயசில் போய் அங்கே செய்ய ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிறாங்க. பாருங்கள் அவங்களுக்கு அப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்னா, நம்ம ஊர் பையன் இப்படி பண்ணுறான்னு கேட்டிருக்க மாட்டாங்க. சாமி எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. சாமி இந்தியாவிலேருந்து இறங்கி வந்திருக்கு, எமயமலையிலேருந்து சாமி வருது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அவர் அங்கே தான் இருக்கிறார். அதனால தான் அவங்களுக்கு கேள்வி, இவன் மரியாளின் மகன்ல தச்சனின் மகன் அல்லவா, இவனுக்கு வந்து எப்படி இந்த ஆற்றலும் இந்த காரியமும் எப்படி வந்ததுன்னு சொல்லி அவங்களுக்கு என்ன பெரிய ஆச்சரியம். யோசித்து பாருங்க, சாதாரண ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறான், திடீர்னு பெரிய புத்திசாலித்தனம் வந்தால் எப்படி இருக்கும்? அது ஒன்றும் இல்லைடா, கழுதை மேய்க்கிறவனுக்கு இவ்வளவு அறிவா அப்படின்ட்டு ஒரு கேள்வி வர்ற மாதிரி திடீர்னு மரம் இழைச்சிட்டு இருக்கிறான் சாதாரண ஒரு ஆள், இவனுக்கு எப்படி இப்படிப்பட்ட ஒரு ஞானம் வந்துச்சு அப்படிதான் கேட்டாங்க பாருங்க. இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா, இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா, யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர் அல்லவா, இவன் சகோதரிகள் எல்லாரும் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா, இப்படி இருக்க இதெல்லாம் இவனுக்கு எப்படி வந்தது என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறெங்கும் கனவிடம் அடையான் என்றார். அதாவதுனா அப்படியே இருக்கணும்ட்டு இல்லை, முதல்ல வீட்டில் ஏற்றுக்க மாட்டாங்க, கொஞ்சம் சொந்த ஆல்ரெடி பழகின ஆட்கள் ஏற்றுக்க மாட்டாங்க, அப்புறம் உலகத்தில் எல்லாரும் ஏற்றுக்கிட்ட பிறகு இவங்க ஏற்றுப்பாங்க. புரியுங்களா உங்களுக்கு? அதுதான் நடக்கும். எப்போவுமே உள்ளூரில் கொஞ்சம் அடிக்கடி பார்க்குற மூஞ்சா, அதனால் ரொம்ப அது சிறப்பாக யாரும் உணர மாட்டாங்க, ரொம்ப ஸ்பெஷலாக அதை நினைக்க மாட்டாங்க. ஏன்னா எப்போவுமே பார்க்குற ஆள் எப்போ வேணாலும் பேசிக்கலாம், அப்போ சாதாரணமான ஆளாக தானே இருப்பார் அப்படின்னே ஒரு எண்ணம் வந்துடும் பாருங்க. ஜீசஸும் அதான் சொல்கிறார். அதுக்காக அப்படியே இருக்கணும் அவசியம் இல்லை பாருங்க. நீங்கள் உலகம் ஃபுல்லாக ஒரு இம்பேக்ட் நடக்கும், அதுக்கப்புறம் எனக்கு அப்போவுமே தெரியும் தம்பி இப்படி வருவாப்பில்ல அப்படின்றாங்க. இதுதான் மக்களுடைய வார்த்தைகளாக இருக்கும். இப்போ என்னென்னா அவங்களுக்கே என்னென்னா இது எப்படி வந்துச்சு, முந்தின வசனம் போடுங்கம்மா. எப்படி தாம் வளர்ந்த ஊரில் வந்து அவர்களுடைய ஜெபாலயங்களை அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அவர்கள் ஆச்சரியப்பட்டு இவனுக்கு இந்த ஞானமும் பலத்தை செய்கும் எப்படி வந்தது. அங்க கேள்வி இருக்குது, இங்க பதில் இருக்குது. இங்க என்ன பதில் இருக்குது? இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, the anointing makes the difference. எல்லாம் சொல்லுங்க, the Holy Spirit anointing makes the difference. பரிசுத்த ஆவியானவருடைய நிரம்புதலும் இன்ஃப்ளூயன்ஸும் உங்கள் வாழ்க்கையில் வர 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 உங்களுக்கு அறிமுகமானவங்களே, உங்களுக்கு தெரிஞ்சவங்களே உங்களை பார்த்து இந்த மாதிரி பேச ஆரம்பிப்பாங்க. அவர்கள் ஆச்சரியப்பட்டு இவனுக்கு இந்த ஞானமும் செய்கையும் எப்படி வந்தது. ஆமென். ஸோ இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிற இதை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், இன்னும் சில நாட்களில் உங்களை குறித்து அநேகருக்கு அநேக ஆச்சரியங்கள் வருகிற தக்கதாய் பரிசுத்த ஆவியானுடைய பலனும் அபிஷேகமும் உங்கள் வாழ்க்கையில் பெருகுவதாக நான் சொல்கிறேன். The anointing makes the difference. அதே நாசரேத்து ஊருக்காரர் தான், எல்லாரும் மாதிரி தான் இருக்கிறாரு, எல்லாரும் மாதிரி கோலி வேண்டாண்டாரு. அவங்க ஊரில் கிரிக்கெட் இருந்துச்சான்னு எனக்கு தெரில, என்னமோ விளையாண்டுருக்கிறாரு, சாதாரணமான ஆளாக தான் இருந்திருக்கிறாரு. திடீர்னு பார்த்தா அவர்கிட்ட இருந்து வேற ஏதோ ஒன்று வெளியில் வருது பாருங்க. அபிஷேகம் ஆச்சரியமாய் அவர்களை பார்க்கும்படியாக மாற்றினது பாருங்க. டிஜிஎஸ் தினகரன் அப்படிங்கிற ஒரு இந்தியாவில் பெரிய அப்போஸ்தலராய் பார்க்கப்பட்ட தேவனுடைய மனிதர், அவர் பாருங்க, அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தது இந்த அப்போஸ்தலர் 10:38 என்று சொல்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வசனம் வச்சிருக்கிறாங்க பாருங்க. எப்படி கென்னத் ஹேகின் மார்க் 11:23 11:23 அவருடைய வாழ்க்கையை மாற்றி போட்டுச்சோ, அது மாதிரி
அப்போஸ்தலர் 10:38 இவர் என்ன பண்ணிச்சான், ரொம்ப தூண்டிச்சான். அவர் திருப்பி அதை படிச்சாராம். படிச்சுட்டு தான் அவர் போய் ஆண்டோடைய பிரசன்னத்தில் நேரத்தை செலவு பண்ண ஆரம்பித்தார். தேவனுடைய பிரசன்னத்தில் உட்கார ஆரம்பித்தார். ஒரு பேங்க் வேலை பார்த்துட்டு இருந்தாலும் மாலை ஆயிடுச்சுன்னா போதுமா, ஒரு குறிப்பிட்ட நேரம் கடவுளுடைய பிரசன்னத்தில் வந்து அமர, நேரம் செலவு பண்ண, இயேசுவை நிரப்பின அதே அபிஷேகமும் அதே பரிசுத்த ஆவியின் நிறைவும் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு உட்கார ஆரம்பிச்சாராம். 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், இப்படி ஒவ்வொரு நாளும். சரியான ரூம் கூட கிடையாதா சொல்கிறாரு. அந்த ஏணி படிக்கு இடையில கொஞ்சம் கேப் இருக்கும் பாருங்க, மேலே படி ஏறும்போது கீழே, அந்த இடத்த தான் அவருடைய ப்ரேயர் ரூம்பா அவர் என்ன பண்ணியிருக்கிறார், பயன்படுத்தியிருக்கிறார். அப்படியே செலவு பண்ணிட்டே இருந்திருக்கிறார். அவர் சொல்கிறாரு, ஒரு நாள் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பம் ஒன்று நடந்தது. அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய பலத்த அந்த அபிஷேகம் என்னை நிரப்ப ஆரம்பிச்சது. அன்னையிலிருந்து என்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய ஊழியமும் மாறினது அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த வசனம் தான் அதுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறார். பாருங்க, நாம் இன்னைக்கு இது யாரோ ஒரு ஆளுக்கு சொந்தம், இல்லை ஒருத்தர் இதை வெளிப்படுத்த முடியும் அப்படிங்கிற நிலை கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த அபிஷேகம் சொந்தமாக இருக்கிறது. ஆமென். The anointing is belong to every children of God. தேவனுடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இது சொந்தமாக இது இருக்கிறது. அப்போ கவனிங்க, நிரப்பினார். தேவன் அவருடைய கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். எல்லாம் சொல்லுங்க, நன்மை செய்கிறவராய், பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றி திரிந்தார். இப்போ பாருங்க, இயேசு வந்து எப்படி பார்க்குறாரு, இந்த அபிஷேகத்தை தன் மேலே பெற்ற பிறகு, இந்த அனாயிண்டிங்கை தன் மேலே அவர் வாங்கினதுக்கு அப்புறம் அவர் மக்களை எப்படி பார்க்குறாரு, அவருடைய ஆவிக்குரிய கண்களை கொண்டு ஆவிக்குரிய ரீதியில் அவர் பார்க்குறாரு. எப்படி பார்க்குறாரு, இவன் ஏன் பேசாமல் இருக்கிறான், அல்லது இவன் ஏன் குனிஞ்சிருக்கிறான், இவன் ஏன் இப்படி வாழ்க்கையில் குழம்பிட்டே தெரிகிறான்னா, அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்பிரிட் வேலை செய்கிறத அவர் பார்த்தார். அந்த நோயை அவனுக்கு கொண்டு வந்து அவனை அடிமைப்படுத்தி வச்சிருந்த சில ஆவிகளை அவர் பார்த்தார். அதனால தான் இயேசு பிசாசையும் நோய்களையும் அவர் எதிர்த்து அதிகாரத்தை பயன்படுத்தினதை வேதத்தில் பார்க்கிறோம். என்ன இன்னைக்கு படிக்கிறோன்னா, ஆவிக்குரிய உலகம்னு ஒன்று இருக்குது, அதை நம்ம மறந்துடக்கூடாது. அதை நம்ம மனசில் வைத்து கொள்வோம்னு சொன்னால், நாம் இந்த நேச்சுரல் வேர்ல்டில் நம்முடைய அணுகுமுறை வித்தியாசமானதாக இருக்க ஆரம்பிக்கும். நம்முடைய வித்தியாசமானதாங்கிறத விட நம்முடைய அணுகுமுறை சரியானதாக இருக்க ஆரம்பிக்கும். அப்படி சரியானதாக இருக்கும்போது ரிசல்ட் வேற லெவலில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஆமென். இப்போ கவனிங்க, பலவிதமான பார்வை. ஒன்று ஃபிசிக்கலாக பார்க்குறது, இன்னொன்று வந்து அதோட சேர்ந்தது என்ன சொல்லலாம், ஒரு விஞ்ஞான ரீதியான பார்வையில் பார்க்குறது. இப்போது இன்றைக்கி நடந்துட்டு இருக்கிற பிரச்சனை கூட எப்படி பார்க்குறாங்க மக்கள் பாருங்கள். ஒரு நல்ல சயின்டிஃபிக்காக இதுக்கு ஒன்று கண்டுபிடிச்சிட்டா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு பார்க்குறாங்க. நம்ம ஆட்கள் இருக்கிறாங்க, ஆவிக்குரிய பார்வைன்ட்டு ரொம்ப மோசமாக பார்க்குற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஆண்டவரே இதை என்ன பண்ணியிருக்கிறாரு, அனுப்பியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஆண்டவர் தான் அனுப்புனாருன்னா, சில பிள்ளைங்க தங்கள் அப்பாவை இழந்துருக்குறாங்க. அப்போ அவங்க அப்பாவை இழக்க வச்சது ஆண்டவரா? ஆண்டவர் இதெல்லாம் அனுப்புகிறார் அப்படிங்கிறாங்க. சிலர் தங்கள் குழந்தைய இழந்திருக்கிறாங்க. நேற்றுக்கு கூட ஒரு மெசேஜ் வந்தது, ஒருத்தர் 4 வயது பையன் நான் என்ன பண்ணிட்டேன், இழந்துட்டேன் இந்த நோயில் அப்படின்னு. பிள்ளைகளை இழந்த பெற்றோர் இருக்கிறாங்க, பெற்றோர் இழந்த பிள்ளைகள் இருக்கிறாங்க. இதெல்லாம் கடவுளாக செய்கிறார். அப்போ யோசித்து பாருங்கள், இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ ஊழியக்காரங்க மரித்து போயிருக்கிறாங்க, உடனே இதெல்லாம் ஆண்டவர் வந்து செஞ்சுருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கே ஒரு குழப்பம் பாருங்களேன், என்ன சொல்லனே தெரிய மாட்டேங்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பாவ உலகத்தை கடவுள் திருத்துறதுக்காக இந்த கோவிட் என்ன பண்ணுறாரு, பயன்படுத்துகிறாரு அப்படிங்கிற எண்ணத்தில் தான் சொல்கிறாங்க. சரி, அங்கே பார்த்தா பச்சை பிள்ளையும் எத்தனையோ ஊழியம் செய்கிற ஆட்களும் எத்தனையோ நல்ல ஆட்களும் கூட என்ன பண்ணியிருக்கிறாங்க, செத்து போயிருக்கிறாங்க. அப்போது இது யார் தெரிஞ்சிட்டா இதை பார்த்து? கடவுள் இந்த மாதிரியான காரியத்தெல்லாம் செய்கிறதில்ல பாருங்க. ஆவிக்குரிய மக்கள் இப்படி பார்த்துடுறாங்க. ஆனால் இயேசு
அதை பற்றிய சரியான பார்வையை நமக்குள்ள என்ன பண்றாரு, போடுறாரு. என்ன போட்டாரு? திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேற ஒன்றுக்கும் வரான், நானோ உங்களுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லுகிறார். ஆமென். So God is a life giver. அவர் ஒரு நாளும் மனுஷனுக்கு வியாதியையோ நோயையோ அவர் என்ன பண்றது இல்லை, கொடுக்கறது இல்லை. பாருங்க. சரி, ஆவிக்குரிய உலகம்னு ஒன்று இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாதான் நம்முடைய அணுகுமுறைகளிலும் நம்முடைய பார்வையிலையும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்க ஆரம்பிக்கும். சிலர் இதை நம்புறதே இல்லை. ஒரு பண பிரச்சனைனா அது வெறும் பண பிரச்சனையாக மட்டும் பார்க்குறோம். சில நேரம் உறவுகளில் இருக்கிற பிரச்சனையை வெறும் உறவுகளின் பிரச்சனையாவே நம்ம பார்க்குறோம். ஆனால் எல்லாத்துக்கு பின்னாடியும் ஒரு ஆவிக்குரிய உலகம் இருக்குது. நீங்கள் அனுபவிக்கிற நன்மைக்கும் நீங்கள் அனுபவிக்கிற தீமைக்கும் பின்னாடியும் ஒரு ஸ்பிரிட் மேட்டர் இருக்குது, ஒரு ஆவிக்குரிய காரியம் ஒன்று இருக்கிறது. ஸோ காணக்கூடாத இந்த ஆவிக்குரிய உலகம் நிஜமான ஒன்றாக இருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இது ஒன்றும் பிற்போக்கு சிந்தனையோ இல்லை ரொம்ப பழமையான எண்ணங்களோ கிடையாது. பாருங்க. ஏன்னா இயேசு அவருக்கு முன்னாடி வருகிற மனிதர்களை பார்த்து மோர் தென் 70% நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆவியை துரத்துறது தான் நம்ம பார்க்குறோம், அலறது தான் பார்க்குறோம். தீயிலையும் தண்ணீர்லையும் தள்ளுது என் பிள்ளைய பிடிச்சி அப்படின்னா வெளியில போ, இவனை விட்டு வெளியே போ, இவனுக்குள்ள திரும்ப வராத அப்படின்னு என்ன பண்றாரு, அனுப்புறாரு. உடனே அந்த ஆவி என்ன பண்ணிடுது, போயிடுது. பாருங்க. அப்போ ஆவி உலகம் அல்லது பிசாசுகள் இதெல்லாம் நிறைஞ்ச ஒரு வேர்ல்டை இயேசு டீல் பண்ணியிருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த தீய சக்திகளும் காரியங்களும் தான் மனுஷனை இப்படி கீழ்ப்படுத்தி மனுஷன் மேலே ஒரு பெரிய தாக்கத்தை அது ஏற்படுத்துதுங்கிறத இயேசு பார்த்தார். அவர் அதுக்கு விஞ்ஞானம் தான் பிரச்சனைன்னு சொல்லலை, அல்லது வேற இயற்கையான காரணங்களை அவர் என்ன பண்ணல, சொல்லலை. பாருங்க. இயற்கையான காரியங்கள்லாம் தேவைதான், சீசர்கள் பாருங்க. அதனால தான் பாருங்க இயேசு ஒரு முழுமையான காரியத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். சீசர்கள் கஷ்டப்பட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இவர் பாருங்க, அதுவும் அவரை மறுதளிச்சு வேண்டான்னு போன ஆட்கள். ஆனால் இவர் கரையில் நின்று இவங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, நெருப்புலாம் போட்டு பார்பிக்யூ, ஃபிஷ் பார்பிக்யூ பண்ணிட்டு இருக்கிறார். அப்படியே பிள்ளைங்களே சாப்பிடுங்க அப்படிங்கார். எப்படி இருக்கு பாருங்க. என் வார்த்தை ஆவியாயும் ஜீவனமாயும் இருக்கிறதே. அதெல்லாம் இருக்கட்டும், இவ்வளோ நேரம் வேலை பார்த்துருப்பீங்க, நல்லா பசிக்கும், முதல்ல என்ன பண்ணுங்க, முதல்ல மீனை சாப்பிடுங்க அப்படின்ட்டு. ஆண்டவர் பாருங்க ரொம்ப அழகா, அதாவது சமநிலையில் அவர் எல்லாத்தையும் டீல் பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியும். எலியா ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அவன் நெருப்பெல்லாம் வானத்திலேருந்து கொண்டு வந்தவன் தான். ஆனாலும் திடீர்னு வெறுப்பாயிட்டான். வெறுப்பாகி ஒரு செடிக்கு கீழே போய் படுத்துக்கிட்டு, ஆண்டவரே நான் ஒன்றும் ரொம்ப நல்ல ஆள் கிடையாது, பெசாட்டி என்ன எடுத்துடுங்கன்னு ரொம்ப டயர்டில் போய் களைச்சி நின்றுக்கிட்டு என்னெல்லாமோ புலம்பிகிட்டு இருக்கிறான். அப்போ அந்த நேரத்தில் பாருங்கள் ஒரு ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரி அவனுக்கு நடக்குது. ஏஞ்சல் அவனை என்ன பண்ணான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, சாப்பாடு கொடுத்தான். சாப்பாடு கொடுத்தான். அதை சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஆள் என்ன பண்ணிட்டாரு, படுத்துட்டார். அதாவது அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு சாப்பாடு கொடுக்குறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் அவன் பயணப்பட்டான்னு இருக்குது பாருங்க. அப்போ தேவன் எல்லாமே பிசாசு அப்படி கிடையாது. சில பார்த்தீங்களா, எல்லாம் பிசாசு அப்படி பாட்டே அப்படி படிப்பாங்க. எல்லாமே டெவில், எவ்ரிதிங் இஸ் டெவில். ஏதோ அவன் ஒரு ஓம்னி பொட்டன்ட் மாதிரி, சர்வ வியாபி அப்படிங்கிற மாதிரி பிசாசு என்ன பண்ணிடுறாங்க, யோசிச்சுறாங்க. அப்படி கிடையாது. பாருங்களேன், பிசாசு சர்வ வியாபியோ சர்வ ஞானியோ கிடையாது. சில நேரம் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னு அவனுக்கு தெரியாது. ஹலோ, நீங்கள் பேசுகிறத வச்சு தான் ஒரு வேளை தெரிஞ்சுக்குவான். ஓஹோ, இதை தான் யோசிச்சிருக்காங்களே அவன் அப்படின்ட்டு. அவன்லாம் உள்ளே புகுந்து உங்கள் இருதயத்தை பார்க்குற அளவுக்கு அவன் வலிமையான ஆளே கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கடவுள் ரேஞ்சுக்கு அவனை யோசிச்சிடக்கூடாது. அவன் அந்த மாதிரி ஆளு கிடையாது. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அப்படிதான் இருக்குதே தவிர பிசாசால உங்க இருதயத்தை, உங்க சிந்தனைகளை, உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பக்கங்களை பார்க்க முடியும்னு சொல்ல பாருங்க. அவன் அந்த மாதிரி கிடையாது. அவன் சுற்றி திரிகிறான் அப்படின்னு வேதவசனம் சொல்லுது.
எவனை விழுங்கலாமோன்னு வகை தேடுறான். யாராவது கிடைப்பாங்களா இன்னைக்கு அப்படின்னு தான் பார்க்குறானே தவிர ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட முடிகிற வலிமை உள்ளவன் அவன் இருப்பான்னா நேரம் சாப்பிட்ருப்பான். புரியுதுங்களா? பிசாசு சர்வ வல்லமை உள்ளவன் கிடையாது. அவன் சர்வ வல்லமுள்ளவனாக இருந்தான்னா ஒரே நிமிஷத்தில் எல்லாத்தையும் அழிச்சிருப்பான். அவன் வந்து இன்னைக்கு யார் கிடைப்பா, இன்னைக்கு நமக்கு ஒரு அடிமை சிக்கிட்டாங்கிற மாதிரி இன்னைக்கு யாராவது நமக்கு மாட்டுவாங்களா அப்படின்னு அவன் என்ன பண்ணுறது இல்லை, அப்படிதான் அலையிறான். யாராவது கிடைப்பாங்களான்னு தான் பார்க்குறானே தவிர அவன் நினச்சா ஜூம் எல்லாரும் அழிஞ்சு போ, எல்லாரும் நாசமாக போ, அந்த மாதிரி அவனுக்கு பண்ணுறதே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அவனுடைய பெரிய ஆயுதமே தந்திரமாக தான் இருக்குது. வஞ்சனை செய்தல் அல்லது ஏமாற்றுதல், அதை வச்சே அவன் பாதி வேலையை முடிச்சிடறான். அப்போ ரெண்டு நிலை இருக்கு பாருங்க. எல்லாம் பிசாசுங்கிறது கிடையாது. அதே என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்லுவார். ஒருத்தன் வந்து இந்த கிணறு இருக்கும் பார்த்தீங்களா, அது நல்ல பெருசாக இருக்கும் திண்டுலாம். அந்த கிராமத்துலாம் பார்த்தீங்கன்னா தூங்குவாங்க அதுலேயே. நம்ம நார்மலாகவே அவ்வளோ தைரியமாக தூங்குவாங்க. கொஞ்சம் உருண்டா உள்ளே விழுந்துருவோம், ஆனால் அதில் தூங்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ ஒரு இது இருக்கும் அப்படி கிணத்து ஒருத்தன். அப்போது ஒரு நாள் அப்படி ஒருத்தன் தூங்கிட்டு இருந்திருக்கான். அந்த வழியாக பிசாசு வந்திருக்கான். பிசாசு வந்து அவனை எழுப்பி, எப்பா தள்ளி படுத்துக்கோ, அப்புறம் நான் தள்ளி விட்டேன்னு சொல்லிடக்கூடாது அப்படின்றானா. ஏன்னா ஒரு குரூப்ஸ் எப்படி ஆயிட்டாங்கன்னா, நான் சொன்ன மாதிரி எல்லாம் பிசாசு அப்படி ஆயிட்டாங்க. இன்னொரு இது என்னன்னா, அது வந்து ஒன்றும் இல்லைங்க, அது ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளமாக இருக்கும். அது ஒன்றும் இல்லைங்க, அது வந்து ஒரு ஒன்றும் இல்லை, ஒழுங்காக எதுவும் பண்ணுறதில்ல, இப்படியே ஒரு ஃபிசிக்கலாக அதை பார்த்துட்டு போயிடுறாங்க. பாருங்கள், நமக்கு எல்லா வித பார்வையும் அவசியமாக இருக்குது. அதனால தான் கடவுள் வந்து பகுத்தறிகிற ஆவியை நமக்கு தரார். உண்மையிலேயே இது என்ன இஷ்யூஸ் அப்படிங்கிறத பார்க்கிறதற்கு ஆவியானவர் ஞானங்களையும் வெளிச்சங்களையும் நமக்கு தருகிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, பகுத்தறிதல். the spirit of discerning அப்படின்னு படிக்கிறோம். அது ஒன் ஆஃப் த கிஃப்ட். the spirit of discerning, டிசைன் பண்ணுறதுக்கு, இது 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 வந்து இது என்னது அப்படின்னு புரிஞ்சு கொள்றதுக்கு, இதில் என்ன மாதிரி செய்யணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தேவன் நமக்கு ஒரு வரத்தை கொடுக்கிறார், ஒரு ஆவியை கொடுக்கிறார். அதுக்கு பேர் பகுத்தறிதல். த ஸ்பிரிட் ஆஃப் டிசைனிங், த கிஃப்ட் ஆஃப் டிசைனிங் அப்படின்னு என்ன பண்ணப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இல்லை. எல்லாரையும் பார்த்து போபிசாசே 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 அப்படின்னே சொல்லிட்டு இல்லை. அதே நேரத்தில் அவர் சொல்லாமலும் இல்லை. எது எது பிசாசினுடைய ஒட்டுமொத்தமாக அவன் பிடிக்கப்பட்டிருக்காங்கிறத அவர் பார்த்து கரெக்டாக என்ன பண்ணுறாரு, பேசுகிறாரு. பிசாசு என்ன பண்ணுது, போயிடுது. சில நேரத்தில் அந்த நோயை பார்த்து சொல்கிறாரு, நோய் என்ன பண்ணிடுது, போயிடுது. எப்படி பார்த்தாலும் அது அவனுடைய சரக்கு தான். ஆனால் சில இடத்துல நேரடியாக அவனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, சில இடத்துல அவனுடைய மெட்டீரியலாக அவன் போட்டு போயிருக்கிறான். அவ்வளோதான் விஷயம். அப்போ நேரடியாக அவனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற எல்லா இடத்தையும் பார்த்து என்ன பண்ணுறாரு, கெட் அவுட் அப்படிங்கிறார். இப்போ ஒன்று சொல்கிறேன் பாருங்க, பயப்படாமல் கேளுங்க. வேதவசனத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் அவனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. பாருங்க, 2 வசனம் உங்களுக்கு காட்டுறேன், பாருங்க. 1 யோவான் 5வது அதிகாரம் 19வது வசனம் பாருங்க. 19. நாம் தேவனால் என்ன பண்ணியிருக்கிறோம், உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். எப்படி சொல்லியிருக்கு பாருங்க, எப்படி போட்டிருக்கு பாருங்க. All world around us lies in the power of the evil one. ஸோ எல்லா உலகம் முழுவதும் எதுக்குள்ள கிடக்குதான், பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. எபேசியர் 2:2. அவைகளில் நீங்கள் முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். ஆகாயத்து பிரபு, ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய அவனுக்கு கீழே எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருந்தோம், ஒரு நாள் மாட்டிட்டு இருந்தோமா, சிக்கிட்டு இருந்தோமா?
ஒருத்தன் மறுபடியும் பிறந்த ஒருத்தன் அவனுடைய பிடியிலிருந்து என்ன பண்ணுறோம், வெளியில் ரட்சிக்கப்பட்டோம்னா வேற ஒன்றுமே கிடையாது. ஒரு ஆதிக்கத்திலிருந்து நீங்கள் வெளியே வர்றீங்க, அதான் சால்வேஷன். இன்னும் புரிகிற மாதிரி இன்னொரு வசனம் காட்டுறேன் பாருங்க. அதான் சால்வேஷன் அப்படிங்கிறதுக்கு. கொலோசையர் 1வது அதிகாரம் 13வது வசனம் பாருங்க. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி, இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்ப பாருங்க, இருளின் அதிகாரத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு இருந்தோம், ஆகாயத்து பிரபுவாகிய அவனுக்குள்ள சிக்கிட்டு இருந்தோம், உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பர்சனும் அவனுடைய இன்ஃப்ளூயன்ஸுக்கு கீழே அல்லது அவனுடைய ஆதிக்கத்துக்கு கீழே அவங்க இருக்கிறாங்க. சிலர் ஃபுல்லி பார்த்தா அப்படி தெரியாது. பார்த்தா நம்ம என்ன நினைக்கிறோம், பிசாசு பிடிச்ச ஆள்னா எப்போ பார்த்தாலும் இப்படி தலையை போட்டு ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, நினைக்கக்கூடாது. சும்மா திறந்து போட்டுட்டு கூட போவாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்னா சில அடையாளங்கள் வச்சிருக்கிறோம், இப்படிதான் அப்படின்ட்டு. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வில்லன்னா தாடியெல்லாம் வச்சிருப்பாங்க. பட் அப்புறம் டப்புன்னு என்ன பண்ணிட்டாங்க, ஹீரோலாம் இப்போ தாடி வச்சிருக்காங்க. வில்லன்னா முழுக்குன்னு இப்போ வலிச்சுட்டு வந்துடுறான். பிசாசுனா ஒரு கொம்பு கொம்பு வச்சு கருப்பா அப்படிதான் போடுவாங்க. பிளாக்னா என்னது, சாத்தானின் அடையாளம் அப்படின்னு என்ன பண்ணிடுறாங்க, கருப்பு அப்படின்னே கருப்புன்னு அவன் சாத்தான். வெள்ளன்னா யாரு, பரிசுத்தவான் அப்படிங்கிற மாதிரிலாம் என்ன பண்ணிட்டாங்க, பாசிட்டாங்க. பைபிளில் போட்டிருக்குது, அவன் ரொம்ப காஸ்டியூமை சேஞ்ச் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சான். இன்னும் மறு வச்சுக்கிட்டு யாராவது வருவாங்களான்னு இவங்க பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. பைபிளில் போட்டிருக்குது, அவன் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே, ஏஞ்சல் மாதிரியே வருவான். அப்படி போட்டிருக்கு. ஒளியின் தூதனுடைய வேடத்தை அவன் தரித்து கொள்வானே. நீங்க பிளாக் சட்டையெல்லாம் எதிர்பார்க்காதீங்க, வெள்ளை சட்டை போட்டே வருவான் பிசாசு. இந்த அந்த ஒயிட் எங்கேயுமே இருக்காது. அந்த மாதிரி ஒரு பியோர் ஒயிட்ல கூட வந்தாலும் பாருங்க என்ன அழகா போட்டுக்கு பாருங்க. இது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியினுடைய தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. பாருங்க, பைபிள் இருக்கிற வசனம் தான். சில பேருக்கு நான் சொல்றது பேசிட்டே இருக்கா போறேன். இது வரைக்கும் 25 வசனம் மேல பேசிட்டேன், தெரிஞ்சுக்கோங்க. என்ன பாருங்க, and no wonder பாருங்க, since Satan himself என்ன போட்டிருக்குது, ப்ரொனன்சியேஷனே வர மாட்டுங்க, அதே தான். ஏஞ்சல் ஆஃப் லைட் பாருங்க, அவனும் என்ன பண்றான், வேஷத்தை தரிச்சுக்கிறான். அப்படிதான் போடுது. அப்ப நீங்க ஒரு நம்ம ஒரு இதே போட முடியாது. சில சொல்லுவாங்க, இந்த பிசாசு பேயெல்லாம் இங்க தாங்க, எங்க பார்த்தாலும் அந்த வெஸ்டர்ன் மற்றெல்லாம் பாருங்க, அங்க எந்த பேய் இருக்கு, எந்த பிசாசு இருக்கு அப்படிங்கிறாங்க. இங்கதான் கிடந்து ஆடிக்கிட்டு உருண்டுக்கிட்டு, அதான் ஒரு அன்எஜுகேட்டடு வேர்ல்டு. அங்கெல்லாம் பாருங்க, படிச்ச உலகத்துலலாம் பாருங்க, அங்கெல்லாம் எந்த பிசாசு இருக்கான், எந்த இருக்கு, இப்படி யோசிக்கிறோம் பாருங்க. அதுதான் பெரிய வஞ்சனையே. நோ, அவன் கோட்டு சூட்டு போட்டு பிரெஞ்சு பேட்லாம் வச்சு உள்ள அழகா ஒருத்தன் அவன் மூலமா வேலை பார்த்துட்டு இருப்பான். புரியுதுங்களா? இதாவது மரத்தை சுத்திக்கிட்டு இங்க நின்றும் இதோடைய வேலை. அவன் இன்டர்நேஷனல் லெவல்ல வேற வேலையை என்ன பண்ணிட்டு இருப்பான், பார்த்துட்டு இருப்பான். ஆகாயத்து இப்போ அவன் பல பேருக்குள்ள நுழைஞ்சு அவன் வேலையை அவன் பண்ணிட்டு இருக்கிறான். அவன் என்ன மாதிரி ஆள் பாருங்க, ஜீசஸ் டீம்லயே ஒருத்தன் அவனுடைய கேண்டிடேட்டா மாத்திட்டான் பாருங்க. பைபிள்ல சொல்லி இருக்குது, யூதாசுக்குள் பிசாசு நுழைந்து அப்படி போட்டு. அப்போ நீங்க நான் 2-3 வாரத்துக்கு முன்னாடி பேசும்போது ஒன்று சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. The principality works through personality. தேவனோ பிசாசோ இந்த பூமியில் தன்னுடைய வேலைகளை செய்ய வேண்டும் என்றால் அவர்களுக்கு ஒரு மனிதன் தேவைப்படுகிறான் அல்லது ஒரு சரீரம் தேவைப்படுகிறது. Your body is a earthly license. இந்த பூமியில இருக்கிறதுக்கு உங்களுக்கு எது அதிகாரம்?
உடம்பு இருக்கிற வரைக்கும் தான். அதனாலதான் ரொம்ப நாளா உடம்புல இருங்கன்னு சொல்றோம். புரியுதுங்களா உங்களுக்கு? எப்போ உடம்பு விட்டு வெளியே வந்துட்டோமோ அப்போ இந்த பூமியில நம்முடைய அத்தாரிட்டியை நம்ம என்ன பண்ணிடுறோம்? லூஸ் பண்ணிடுறோம். கடவுளோ பிசாசோ, பாருங்க உடம்பு எவ்வளவு முக்கியமானது யோசித்து பாருங்க நீங்க. அதனாலதான் தேகத்தில் தரித்திருப்பதையே நான் வாஞ்சிக்கிறேன் அப்படிங்கிறார் பவுல். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு இருப்பது எனக்கு நல்லா தான் இருக்கும். அப்படியே மேலே பாட்டு படிச்சுட்டு அப்படியே உட்காந்துருவேன், இங்கே உங்கள் திட்டத்தெல்லாம் கேட்டு இருக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனாலும் நான் தேகத்தில் இருந்தேன்னா எத்தனையோ பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால நான் தேகத்தில் ரொம்ப நாள் இருக்கிறேன் அப்படின்னு தீர்மானிக்கிறேங்கிறார் பவுல். சரி, இந்த பாடியை திட்டிகிட்டே இருப்பாங்க, திட்டக்கூடாது. உடம்பு திட்டாதீங்க, ரொம்ப நல்லது. கடவுளுக்கு உங்கள் உடம்பு தேவை. ஆமென். உங்கள் கண்ணு தேவை. உங்க ஒவ்வொரு உறுப்புகளும் கடவுளுக்கு தேவைப்படுது. பாருங்க, அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியத் என்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். எப்படி போட்டுருப்பாங்க? Satan entered Judas. அவனுக்குள்ள என்ன பண்றான்? உள்ள போறான். அவன் யார் டீம்ல இருக்கிறான்? ஜீசஸ் டீம்ல இருக்கிறாங்க. ஜீசஸ் டீம்ல இருக்கிறான். என்னன்னா நம்ம என்னன்னா பிசாசு நேரடியா அவன் ஒண்ணுமே பண்ண முடியாது. எல்லாம் சொல்லுங்க, நேரடியா ஒண்ணுமே பண்ண முடியாது. அதே மாதிரி தேவனும் நேரடியா ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு பண்ண மாட்டார். He can, but he cannot. அவர் என்ன பண்ண மாட்டார்? அதை செய்ய மாட்டார். அவருக்கு ஒரு பாடி தேவை. அதனாலதான் மரியாள்கிட்ட வந்து பேசுறாரு, ஏமா நான் வர விரும்புறேன், நீ கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தனா 10 மாசம்தான் வெளியே வந்துடுவேன், அப்புறம் பாரு அப்படின்னு அந்த ஒரு கன்னி பெண்ணனுடைய பாடிய கேட்கிறார். அவா, ஆண்டவரே உமக்கு நான் அடிமைன்னு சொன்ன உடனே என்ன ஆயிடுது? பரிசுத்த ஆவியினால அவர் என்ன பண்றாரு? உருவாகி இந்த பூமிக்குள்ள அவரு வரார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்க கடவுள் எதையும் தடுத்து நிறுத்த போக மாட்டார். இங்க தடுத்து நிறுத்த போற கடவுளே நீங்க தான். பாருங்க, வேற யார்ட்டையாவது சொல்லியிருக்கலாமோ அத? உங்ககிட்ட போய் சொன்னோம் பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் தடுத்து நிறுத்துற கடவுள் யாரு? நீங்க தான். யூ ஆர் காட். அப்படிதான் வேதவசனம் சொல்லுது. பாருங்க, Psalm 82:6 பாருங்க, 82:6. நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லி இருந்தேன். I said you are gods. என்ன பாருங்க, indeed all of you are sons of the most high. நீங்கள் தேவர்கள் என்றும், ஆமென், அப்படியே இருக்குது பாருங்க. நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன். ஆனாலும் நீங்கள் மனுஷரை போல செத்து லோக பிரபுக்களில் ஒருவனை போல விழுந்து போவீர்கள் அப்படிங்கிறார். உங்களுக்கு யாருனே தெரியல, நீங்க யாருனே தெரியல. யூ ஆர் காட்ஸ். God, அந்த காட் பெரிய ஜி, ஸ்மால் ஜி நீங்க. ஆமென். பக்கத்துல பார்த்து கேளுங்க, நீங்க தான் ஸ்மால் ஜி. புரியுதா ஜி? ஆமென். அவர் பெரிய ஜி, நீங்க சின்ன ஜி. இது நமக்கு புரியணும் ஜி. அப்படிதான் சொல்றார். நீ தான்ப்பா. கடவுள் தடுத்து நிறுத்த மாட்டாரா? வேர் இஸ் காட்? கடவுள் எங்க போயிட்டாருன்ட்டு. கடவுள் தான் சேர்ல உட்கார்ந்து இருக்கிறாரு சும்மா. கடவுள் தலையை சொரிஞ்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. இந்த மாசம் கரண்ட் பில் எப்படி கட்ட போறோம்னு யோசிச்சுட்டு இருக்காரு கடவுள். துபாய்க்கே போயிடலாமா இல்ல இங்கேயே இருந்துடலாமா? கடவுள் பூரா உட்காந்து இப்படி யோசிச்சுட்டு இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு அவர்தான் சொன்ன, உன்னை கடவுளா வச்சிருக்கிறேன், உன்னை உன்னதமானவரின் மக்கள்னு சொல்லியிருக்கிறேன். ஆனா நீ பாரு, லோக பிரபுக்களின் ஒருவனை போல செத்து போறியப்பா. நீ தான் உன்னை நான் அப்படிதான் வச்சிருக்கிறேங்கிறார். நீங்க பாருங்க, ஒரு பெரிய இஷ்யூவை கடவுள் வந்து யார்கிட்ட பேசுறாரு பாருங்க. அந்த 82 பிகினிங் 1 இருந்து வாசிக்கிறேன் பாருங்க. தேவ சபையில் தேவன் எழுந்தருளி இருக்கிறார், தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம்.
உட்கார்ந்துருக்கிறவங்களாம் யாரு? பார்த்துட்டு இருக்கிறவங்களாம் யாரு? தேவர்கள். புரியுங்களா உங்களுக்கு? அதுக்கு நடுவில் கடவுள் நியாயம் விசாரிக்கிறார். கடவுள் பார்லிமெண்ட்ல போய் கேள்வி கேட்கல, ஐநால போய் கடவுள் பேசல. கடவுள் அவருடைய சபையில அவர் பேசுறார். என்ன பேசுறார் பாருங்க. எதுவரைக்கும் நீங்கள் அநியாய தீர்ப்பு செய்து துன்மார்க்கருக்கு முகதாட்சியம் பண்ணுவீர்கள், ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள், பலவீனனையும் எளியவனையும் விடுவித்து துன்மார்க்கனின் கைக்கு அவர்களை தப்புவியுங்கள். கடவுள் நீ தப்பு, நம்மளை வந்து ஆண்டவரே தப்புவீங்க. இதெல்லாம் ஆண்டவர் அவருடைய எம்எல்ஏக்கள், அவருடைய எம்பிக்கள், அவருடைய முதலமைச்சர்கள் கிட்ட அவர் உட்கார்ந்து பேசுறாரு. காப்பாத்துப்பா, நியாயத்தை நிலைநிறுத்துப்பா, விடுதலை பண்ணுப்பா, சுகப்படுத்துப்பா அப்படிங்கிற. நிறைய பேர் தெரியல, ஆண்டவரே இந்த பிசாசை துரத்துங்க, ஆண்டவரே இந்த நோயை நீக்கிங்க. அவர் சொல்றாரு, நீ தான் நீக்கணுங்கிறார், நீ தான் துரத்தணுங்கிறார். எப்படி போட்டுருக்கு பாருங்க. பலவீனனையும் எளியவனையும் விடுவித்து துன்மார்க்கனின் கைக்கு அவர்களை தப்புவியுங்கள். அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், அந்தகாரத்தில் நடக்கிறார்கள், தேசத்தின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைகிறது, எல்லாம் ஷேக் ஆகுது, எல்லா ஃபவுண்டேஷனும் ஷேக் ஆகுது. நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன். ஆனா நீங்க யாருன்னே புரிஞ்சுக்காம நீங்களும் அந்த கூட்டத்தோடயே செத்து போறீங்களப்பா, இது என்ன பெரிய அநியாயம் அப்படிங்கிறார். என்ன சொல்லிட்டு இருக்கிற? சாத்தா என்ன நினைக்கிறானோ அதை அவனால செய்ய முடியாது. தேவன் என்ன நினைக்கிறாரோ அதை அவர் செய்யணும்னா அவருக்கு இந்த பூமியில ஒரு மனுஷனுடைய ஒத்துழைப்பு தேவையாக இருக்கிறது. He needs your body. உங்க சரீரம் தேவைப்படுது. கல்கத்தா வீதியில எத்தனையோ குஷ்டரோகிகள் கஷ்டப்பட்டு அதாவது பெரிச்சாலை அப்படியே இழுத்துட்டு போமா, ஆட்களை கடிச்சு அப்படியே கிடப்பாங்களா ஆட்கள், பெரிய பெரிய இவ்வளோ குண்டு குண்டா இருக்கும், அப்படியே இழுத்துட்டு போமா, கடிச்சு இழுத்துட்டு, உயிரோடு இருக்கிற ஆளை இழுத்துட்டு போமா. இதெல்லாம் பார்த்தாங்களா மதர் தெரசா. பார்த்துட்டு அவங்க உள்ளத்துல பெரிய ஒரு பேஷன். அப்போ ஒரு நாள் ஆண்டவர் வந்து சொன்னாராம், அவங்களெல்லாம் நான் அணைச்சிக்கணும்னு எனக்கு ஆசை, பட் ஐ ஆம் அ ஸ்பிரிட், நான் ஆவியா இருக்கிறேன்னு சொன்னாராம். அன்னைக்கு தான் மதர் தெரசா தான் வாழ்க்கையில சொன்னாங்களாம், ஏன் இந்த கையை வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. வாழ்நாள் எல்லாம் குஷ்டரோகிகளை அணைச்சி அவங்களுக்கு ஊழியம் செஞ்சாங்க. ஒரு நாள் அவங்களுக்கு அந்த வியாதி வந்ததில்லை. வாழ்நாள் எல்லாம் தேவனுடைய கரமாக அவருடைய கரம் வந்து இருந்தது பாருங்க. அப்படிதான் செஞ்சிருக்கு. ஸோ இந்த உலகத்தை மாற்ற போற கடவுள் நீங்க தான். இங்க நோயை நிறுத்த போற கடவுள் நீங்க தான். இங்க ஏழையை உயர்த்த போற கடவுள் நீங்க தான். இங்க நியாயத்தை நிலைநாட்ட போற கடவுள் நீங்க தான். யூ ஆர் காட்ஸ். அப்ப கடவுள் உங்க கூட இருப்பார். உங்களை கைட் பண்ணுவார், உங்களை பலப்படுத்துவார், உங்களை அனாயிண்ட் பண்ணுவார். உங்க மூலமா உங்களுக்குள் இருந்து கொண்டு அவர் பெரிய கிரியைகளை செய்ய அவர் காத்திருக்கிறார். நசரேயனாகிய இயேசுவை தேவன் தம்முடைய வல்லமையினாலும் பரிசுத்த ஆவினாலும் அபிஷேகம் பண்ணினார். நாசரேத்துக்காரராகிய ஒரு மனுஷன் மேல கடவுளுடைய ஆவியானவர் இறங்கி வராரு. அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். ஆமென். நீங்க அப்படிதான் நம்மளை சபையை நம்ம எல்லாரையுமே தேவன் வைக்கிறது அவருடைய கனவாக இருக்கிறது. இதுதான் அவருடைய திட்டம், இதுதான் அவருடைய நோக்கம். பட் இந்த பயணத்துல நாம பார்க்குற காரியம் என்னன்னா, இப்படி ஒரு ஆவிக்குரிய உலகம் இருக்குங்கிறது நமக்கு தெரியணும். இப்படி ஒரு பொல்லாத பிசாசு இப்படி ஜனங்க மேல ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றான், ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறாங்கிறது நமக்கு தெரியணும். இது வெறும் சயின்டிபிக் ப்ராப்ளம், இது வெறும் ஒரு இயற்கையான ஒரு பிரச்சனை அப்படி நம்ம பார்த்துட்டு போயிட முடியாது. இதுக்கு பின்னாடி ஒரு ஆவிக்குரிய யுத்தம் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஸ்பிரிச்சுவல் பேட்டில்ஸ் இருக்குது, ஒரு ஆவிக்குரிய போர் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. அதை சந்திக்க நாம் நம்முடைய அறிவையோ மனதையோ பிசிக்கல் வெப்பன்ஸையோ நம்ம பயன்படுத்தி ஒன்றும் பண்ணவே முடியாது. சோ இதை நிர்மூலமாக்கத்தக்க தேவ பலனை அவர் நமக்கு கொடுக்க அவர் விரும்புகிறார். அதனாலதான் சில நோய்க்கு முன்னாடி பணத்தை நீட்டினாலும் ஓகே ஆக மாட்டுக்கு, சில நோய்க்கு முன்னாடி செல்வாக்க காட்டினாலும் ஓகே ஆக மாட்டுக்கு. எனக்கு அவரை தெரியுங்க, ஆனாலும் அந்த நோய் இருக்குது.
ஒன்றும் பண்ண முடிய மாட்டேங்குது. சில நேரத்தில் அது கொஞ்சம் ஓகே, ஓரளவுக்கு அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு உதவி செஞ்சாலும் முற்றுமுடிய ரட்சிக்கும் வல்லமையை அது என்ன பண்ணலை, பெறலை. அப்போ முற்றுமுடிய அதை எப்படி ஹேண்டில் பண்ண முடியும், அதை எப்படி செய்ய முடியும்னா, இந்த ஆவிக்குரிய உலகத்தில் ஆவிக்குரிய ரீதியில் இருக்கிற பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஆவிக்குரிய பலனும் ஆவிக்குரிய அபிஷேகமும் நிறைந்த மனிதர்களாய் நாம் எழும்போது மாத்திரம்தான் தீர்வுகளாக இருக்கிறது. ஆமென். இப்போ கவனிங்க, முதல்ல இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, நாம் ஒரு ஆவிக்குரிய போராட்டத்தில் இருக்கிறோம். இப்போ நடந்துட்டு இருக்கிற இந்த போராட்டம், நடந்துட்டு இருக்கிற விஷயம் இஸ் நாட் கார்னல், இட் இஸ் அ ஸ்பிரிச்சுவல். இது ஒரு ஆவிக்குரிய போராக அது இருக்கிறது. சிலர் சொல்றாங்க இல்லையா, பயாலஜிக்கல் வார், இது வந்து ஏழை பணக்காரனுக்காக நடக்கிற ஒரு யுத்தம். இது எல்லாமே ஒரு பார்வை தான், இது இல்லைன்னே சொல்லலை. ஆனால் நம்ம அதையும் தாண்டி நம்மளால பார்க்க முடியுங்கிறேன் நான். இந்த உலகத்துக்கு இந்த பார்வை கிடையாது, ஆனால் நம்ம அதை தாண்டி இன்னும் ஆழமாக நம்மளால என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். நம்மளால வேற பார்க்க முடியுது. we can see the root. அந்த ரூட்டை நம்மளால பார்க்க முடியுது. ரூட் என்ன? ஒரு ஸ்பிரிட் இதுக்கு பின்னாடி என்ன பண்ணிட்டு இருக்குது, வேலை பார்த்துட்டு இருக்குது. ஒரு ஆவி இதுக்கு பின்னாடி வேலை செய்து கொண்டிருக்கிறது. இதுக்கு பின்னாடி ஒரு தந்திரமுள்ள ஒரு பிசாசு, தந்திரமுள்ள ஒருவன் வேலை என்ன பண்ணிட்டு இருக்கிறான், செய்து கொண்டிருக்கிறான். அப்படிங்கிற வெளிச்சம் நமக்கு வந்துச்சுன்னா நம்முடைய போர் அல்லது நம்முடைய போராட்டம் மனிதர்களோடு இருக்காது, அவனோடு இருக்க ஆரம்பிக்கும். பாருங்க, 2 ஸ்கிரிப்சர் உங்களுக்கு காட்டுறேன் வேகமா. எபேசியர் 6வது அதிகாரம் 10 வாசிக்கிறேன். கடைசியாக என் சகோதரரே, அவருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஒரு லைன் கவனிங்க, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. ஸோ இந்த போர் வந்து பிசிக்கல் கிடையாது, இது ஃப்ளஷோடும் பிளட்டோடும் நடக்கிற ஒரு போர் கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு ஆவிக்குரிய உலகம் ஒன்று இருக்கிறது, ஒரு தந்திரமுள்ள பிசாசின் செய்கை ஒன்று இருக்கிறது என்று வேதவசனம் சொல்லுது. இயேசு அதை கையாண்டார். இயேசு வெறும் பிசிக்கல் ப்ராப்ளங்க, சாப்பிடாம தான் அப்படியே இருக்கிறான், அதனால தான் அப்படி இருக்கிறான் அப்படியே சொல்லிட்டல, அது ஒன்றும் இல்லை, கொஞ்சம் சயின்டிஃபிக்காக சில சொல்யூஷன் அப்படி கிடையாது. இது எல்லா சொல்யூஷனுக்காகவும் கடவுளுக்கு நன்றி. இது எல்லாம் டெம்பரவரியாக மனுஷனை எங்கேயோ கொஞ்சம் என்ன பண்ணுது, பாதுகாக்குது, தேங்க் காட். ஆனால் நிரந்தரமான விடுதலை, நிரந்தரமான தீர்வுகளை நோக்கி பயணிப்பது தான் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி, ஆவிக்குரிய பார்வையாக அது இருக்கிறது. அப்போ முதல் விஷயம் என்ன, இந்த போர், இந்த ஃபைட், இந்த நடந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நாம் பார்க்கிற விதம் எப்படி இருக்குன்னா, அது மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. ஆனால் அவன் ஒரு மாம்சத்தையும் இரத்தத்தையும் தான் பயன்படுத்துவான். போர் வந்து மனிதர்களோடு அல்ல. எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய போர் மனிதர்களோடு அல்ல. ஆனா உங்ககிட்ட வந்து போர் செய்யறவங்களும் உங்களுக்கு எதிராக நிக்கிறவங்களும் யாரா தான் இருப்பாங்க, மனுஷங்களா தான் இருப்பாங்க. என்னங்க மனுஷங்களோடு கிடையாதுங்க, என் பக்கத்து வீட்டுக்காரன் தாங்க எனக்கு எப்பவும் பிரச்சனை. என்கிட்ட வேலை பார்க்குறான் பாருங்க ஒரு ஆள், அவன் தாங்க என் பிரச்சனை. என் மாமியார் தான் என் பிரச்சனை, என் மருமக தான் என் பிரச்சனை, இல்லை என் பாஸ் தான் எனக்கு பிரச்சனை. யாரோ ஒருத்தர் நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம். ஆனால் வேதவசனம் சொல்லுது, இல்லை, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் உனக்கு போற கிடையாது. உன் சமாதானத்தை திருட, உன் வாழ்க்கையை திருட, உன் வாழ்க்கையில் சில நஷ்டத்தை கொண்டு வர அவன் என்ன பண்ணுறான், பின்னாடி இருந்து வேலை பார்க்குறான். எப்படி இயேசுவை மாட்டி விடுறதுக்கு யூதாசுக்குள்ளே நுழைஞ்சி ஜீசஸ் டீம்லேயே ஒரு வேலையை பார்க்குறானோ, அது மாதிரி உங்கள் டீமுக்குள்ளேயே ஒருத்தனுக்குள்ளே நுழைஞ்சு வேலையை பார்த்துட்டு இருப்பான். நம்ம என்ன பண்ணிடுறோம், அந்த ஆளை திட்டி, அந்த ஆள்கிட்ட சண்டை போட்டு, அந்த ஆளுக்கிட்ட ஏய் எனக்கு இன்னும் பேச தெரியும் எனக்கு அப்படின்னு டீல் பண்ணோம்னா அது வெறும் ஃபிசிக்கலாக நடக்கிற ஒரு போர். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இட்ஸ் நாட் ஃபிசிக்கல். அவர் வார்ஃபேர் இஸ் நாட் கார்னல், அவர் வார்ஃபேர் இஸ் அ ஸ்பிரிச்சுவல்.
இந்த ஆவிக்குரிய உலகத்தில் நடந்துட்டு இருக்கிற ஒரு யுத்தமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஜீசஸ் இது எப்படி ஹேண்டில் பண்ணார், ஜீசஸுடைய லைஃப்ல இது எப்படி நடந்துச்சு, ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 16வது அதிகாரம், மேத்யூ காஸ்பல் சாப்டர் 16. இயேசு கேட்குறாரு, ஜனங்கள் என்ன யாருன்னு சொல்றாங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு பதில் சொல்றாங்க. சரி ஜனங்களை விடுங்க, நீங்க சொல்லுங்க நான் யாருன்ட்டுன்னு கேட்குறாரு. அதுக்கு பேதுரு ஆன்சர் பண்றா பாருங்க. 16 சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. பைபிள்ல நிறைய இடத்துல இந்த வார்த்தை வருது பாருங்க, மாம்சமும் இரத்தமும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இட்ஸ் டாக்கிங் அபவுட் 5 சென்ஸ். இந்த நாலேஜ், இந்த அறிவு உனக்கு இந்த 5 சென்ஸ்ல இருந்து வரலப்பா, இந்த 5 புலன்களால் இது உனக்கு வரல. இந்த வெளிப்பாடு உனக்கு எப்படி வந்துச்சு? இட்ஸ் ஃப்ரம் ஹெவன், இட்ஸ் ஃப்ரம் ஃபாதர். அப்ப பாருங்க, 2 வகையான அறிவு இருக்கு. ஒன்று, 5 புலன்களை நாம் பயன்படுத்தி தெரிந்து கொள்கிற ஒரு காரியம், அதுதான் கல்வி, படிப்பு. இது எல்லாமே தேவையே இல்லைன்ட்டு கிடையாது. இது இஸ் லிமிட்டட். பட் அன்லிமிட்டடான ஒரு திங்ஸ் இருக்குது, அன்லிமிட்டடான ஒரு நாலேஜ் இருக்குது, அன்லிமிட்டடான ஒரு ரெவலேஷன் ஒன்று இருக்குது. the two kind of revelation, the two kind of knowledge. ஒன்று 5 புலன்களுக்குள்ள இருந்து நாம தெரிஞ்சுக்கிறது, இன்னொன்று the revelation from heaven, the revelation from father. அதை தான் இங்க சொல்றாரு, மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். அப்பொழுது தாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்றும் ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு தம்முடைய சீசர்களுக்கு கட்டளையிட்டார். அப்பொழுது இயேசு, நல்ல கவனிங்க, ஒரு பெரிய ரெவலேஷன் வந்திருக்குது. யாருக்கு? பேதுருடைய வாழ்க்கையில. இயேசு அவனை அப்ரிஷியேட் பண்றார், அவனை பாராட்டுறார். இப்போ அடுத்த சீன் பாருங்க, என்ன நடக்குது? அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீசர்களுக்கு சொல்ல தொடங்கினார். ஸோ என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத முன்னாடியே சொல்றாரு. ஆக்சிடென்டா நடக்கல இயேசுனுடைய டெத்து, ஆக்சிடென்டா நடக்கல. அவரை பிடிச்சி ஏதோ ஒரு நல்லவருங்க போயிட்டு இருந்தார், அவரை பிடிச்சி அடிச்சிட்டாங்க பாருங்க, நல்லதுக்கே காலம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைவேற்றப்படுத்துறாங்க. அப்படி கிடையாது. அவர் அதுக்காகவே வந்தார். அவர் அதை சீசர்களுக்கு சொல்றாரு, நான் மறிக்க போறேன், இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு என்ன பண்றாரு சொல்றாரு. சொல்லிட்டு இப்ப பாருங்க இந்த வெளிப்பாட்டை பேசுறாரு. பேசின உடனே 22, அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், டீம்ல இருக்கும்போது சொல்ல தனியா கூட்டு போறான் அப்படிங்கிறான். உடனே போயிட்டு, ஆண்டவரே இது உமக்கு நேரிட கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே. என்னங்க பேதுருவை பார்த்து என்ன சொல்றாரு? அப்பால போ சாத்தானேங்கிற மாதிரி, எனக்கு பின்னாடி போ சாத்தானே. என்ன சொல்றாரு பாருங்க, get behind me Satan, பின்னாடி போ அப்படிங்கிறாரு. என்னங்க திடீர்னு பேதுருவை போய் இப்படி சாத்தானே பின்னாடி போ அப்படின்ட்டாரு இயேசு. நல்லா கவனிங்க, இயேசு பாருங்க, அந்த ஸ்பிரிட் ஆஃப் டிசைனிங் எப்படி அவருக்குள்ள ஒர்க் பண்ணுது. ஒரு முறை சொன்னா, யூ ஆர் த Son of the living God, you are the Christ அப்படின்னு சொன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அது யார் தான் சொன்னா? பேதுரு வாயிலிருந்து தான் வந்துச்சு. ஆனா இது எங்க இருந்து டவுன்லோட் ஆயிருக்குது? தேவனிடத்திலிருந்து வந்திருக்குது. ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துங்கிற வெளிப்பாடு. ஆனா இப்ப சொன்னா பாருங்க,
இதுக்கு பின்னாடி பிதா இல்லை, இதுக்கு பின்னாடி இன்னொருத்தன் இருக்கிறான் அப்படிங்கிறத அவர் முதல்ல என்ன பண்றாரு, கண்டுக்கிறார். கண்டுகிட்டு ஏதோ பேதுரு மேல கோவப்பட்டாருங்கிறது இல்லை, அவன் மூலமா வேலை செஞ்சுட்டு இருந்தான் பாருங்க, அவனை பார்த்தான் சொல்றாரு பின்னாடி போ அப்படின்னாரு பாருங்க. இது இப்படிப்பட்ட காரியம் தான் நடக்குது. தேவையே இல்லாம என் மேல கோவப்படுறாங்க, தேவையே இல்லாம எனக்கு நிறைய பிரச்சனை வருது, தேவையே இல்லாம சில காரியங்கள் நடக்குதுன்னா இன்னைக்கு நான் சொல்றேன், உங்கள் போர் மனிதர்களோடு அல்ல. உங்க மதிப்பை, உங்க பணத்தை திருடும்படியா உங்க வாழ்க்கையில ஏதோ ஒன்று பண்றானா நீங்க மனுஷங்களுக்கு எதிராக போராட வேண்டாம். மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு போர் அல்ல. அதுக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கிறான் பாருங்க, போ பிசாசனா, அங்க டெலிவரி ஆயிடும், அந்த ஆளே டெலிவரி ஆயிடுறான். அங்க பாருங்க, நீ இடரலா இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். இப்போ எவ்வளோ அழகாக ஐடென்டிஃபை பண்ணாரு. ஐடென்டிஃபை பண்ணது மட்டும் இல்லை, அவருடைய கோபமும் அவருடைய எதிர்ப்பும் பேதுருக்கு எதிராக அல்ல, பேதுருவை பயன்படுத்தின, பேதுருக்கு பின்னாடி நின்று வேலை செஞ்சுட்டு இருந்த அந்த பிசாசுக்கு எதிராக அவர் நிற்கிறார். இந்த பார்வை நமக்கு அவசியமாக இருக்கு. ஆண்ட்ரூ ஓமக்ங்கிற ஒரு அற்புதமான ஊழியர் இருக்கிறார். அவர் அம்மா அவங்க வீட்டுக்கு வந்தாங்களாம். வந்துட்டு எப்போ பார்த்தாலும் உன் பிள்ளைக்கு சளி பிடிச்சிரும், உனக்கு வந்து பிள்ளைகளுக்கு காய்ச்சல் வந்துடும், கஷ்டம் வந்துடும், நெகட்டிவாகவே பேசிகிட்டே இருந்தாங்க. உன் பணம் நஷ்டமாயிடும், இப்படி ஆனால் அப்படி ஆயிடும், எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாக பேசிகிட்டே இருந்தாங்க. அப்போது ஆண்ட்ரூ அம்மாக்கு வந்து ஒரு ரெவலேஷன் வருது. என்னன்னா, நம்ம அம்மா எப்பவும் இப்படி பேசுகிற ஆள் கிடையாது, ஆனால் இந்த மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்களேன்ட்டு அவங்க முன்னாடி போய் நின்று இயேசுவின் நாமத்தில் போ பிசாசே அப்படின்னாங்க. என்னப்பா அம்மாவை இப்படி சொல்லிட்ட அப்படின்னாங்க. அவர் சொல்கிறாரு, நான் அப்போ தான் கிறிஸ்தவ பயணத்தில் இருந்தேன், எனக்கு இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரில, அதனால் என்ன பண்ணிட்டேன் அப்படியே சொல்லிட்டேன். உங்களுக்கு பெட்டராக ஹேண்டில் பண்ண தெரிஞ்சால் பெட்டராக ஹேண்டில் பண்ணுங்க, ஆனால் நான் அப்படி தான் சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க அப்படி பேசுறதே நிறுத்திட்டாங்களாம். அதுக்கப்புறம் அப்படி பேசுறதே நிறுத்திட்டாங்களாம். இன்னொரு இன்சிடென்ட் அவர் சொல்றாரு, அவர் ஊழியத்தில் வளர்ந்து வர்ற நாட்களில் சில அற்புதமான காரியம் ரெவலேஷன்லாம் ஆண்டவர் கொடுக்குறாரு, அதெல்லாம் எழுதுறாரு, ஒரு புத்தகமாக எழுதி அதை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையில் நிறைய என்ன பண்ணுறாரு, எழுதுறாரு. அப்போது ஒருத்தர் ஒரு பிரிண்டிங் பண்ணக்கூடிய ஒரு ஆள் வந்து என்ன பண்ணுறாரு, எங்களிடத்துல கொடுங்க, நாங்கள் ஒரு சலுகை விலையில் அவங்க போட்டிருந்த அந்த பில்லை விட ரொம்ப கம்மியான தொகைக்கு நாங்கள் அதை பண்ணி கொடுத்துட்றோம், இப்போது சில தேவைகள்லாம் இருக்கிறதுனால இந்த தொகைக்கு எங்களால் என்ன பண்ண முடியும், செஞ்சு தர முடியும் அப்படின்னோடனே ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் என்ன பண்ணிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. அந்த ஆள் என்ன பண்ணிட்டாரு, அந்த அமௌண்ட்டை வாங்கிட்டு ஆளை காணும், ஊழியத்தில் உள்ள காசை கொடுத்து வாங்கிட்டு போயிட்டு ஆள் காணாமல் போயிட்டார். இவருக்கு எரிச்சல் கோபம் தாங்க முடியலையா, இப்படி பண்ணிவிட்டானே அப்படின்ட்டு. அப்போ தான் இந்த வெளிப்பாட்டுக்குள்ளே அவர் வாக் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ அவர் சொன்னாராம், இந்த மனுஷன் என் பணத்தை திருடுனாலும் என் பணத்தை திருடுனது யாரு, நீ. என் பணத்தை திருடுனது நீ. நீதிமொழிகளை படிக்கிறோம், திருடன் கண்டுபிடிக்கப்பட்டால் அவன் 7 மடங்கு திரும்ப கொடுக்கணும். அவர் சொன்னாராம், இயேசுவின் நாமத்தில் என்னிடத்தில் இருக்கிற பணத்தை திருடுனது இந்த ஆள் கிடையாது, திருட்டு பையன் நீ, திருட்டு பையன் நீ. என்னிடத்திலிருந்து திருடப்பட்ட பணங்கள் 7 மடங்கு வருவதாக அப்படி சொன்னாராம். the 7-fold return. இப்படியே பேசிட்டு இருந்தாராம். இப்படியே தன்னுடைய ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி அவர் பயன்படுத்திட்டே இருந்தாராம். அவர் சொல்றாரு, அந்த இயர் வழக்கமான வருஷம் வர்ற அந்த காரியத்தை விட அவர் அந்த 7 மடங்கு கால்குலேட் பண்ணிட்டார். இப்போ 1 கோடினா எவ்வளவு, என்னங்க 7 கோடி, கரெக்ட் தானே? 1 கோடினா 7 கோடி. அது மாதிரி கனெக்ட் பண்ணி 1 கோடி ரூபா அந்த வருஷம் அவருக்கு ஒரு டேர்ன் ஓவர் ஆகுதுன்னு சொன்னால், அந்த வருஷம் ஊழியத்தில் அவர் ஆஃபரிங்ஸ் அவர் பார்க்குறாருன்னா, இது அந்த வருஷம் அவர் சொல்கிறாரு அது 7 கோடியாக மாறிச்சுட்டார்.
7 மடங்கு வருவதாக. திருடன் கண்டுபிடிக்கப்பட்டால் அவன் என்ன பண்ணணும்? 7 மடங்கு அதை திருப்பி கொடுக்கணும். அதான் சட்டம் பாருங்க. Proverbs 6:31 இருக்குது. அவன் கண்டுபிடிக்கப்பட்டால் 7 மடங்கு கொடுத்து தீர வேண்டும். ஆமென். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில எத்தனையோ நிம்மதியை, சந்தோஷத்தை, பொருளை, மதிப்பை, உறவுகளை திருடன், அவனுக்கு பேரே திருடன் பாருங்க. திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்று வேற ஒன்றுக்கும் வரான். அப்போ அதெல்லாம் எத்தனையோ மேட்டர் அவன் திருடிருக்கிறான். வெறும் பணத்தை மட்டும் இல்லை, மதிப்பை, மரியாதையை, சுகத்தை, ஆரோக்கியத்தை, சந்தோஷமான நாட்களை, என்னத்தெல்லாமோ அவன் திருடிருக்கலாம். என்னத்தை திருடினாலும் இன்னைக்கு காலையில் நீங்கள் கிளைம் பண்ண முடியும், அது 7 மடங்கு எனக்கு திரும்ப வருவதாக. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் நான் இழந்த பணம், நான் இழந்த மதிப்பு, எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதை சொல்லலாம். நான் இழந்த நாட்கள், இழந்த சந்தோஷங்கள், அதை என் வாழ்க்கையில் திருடினது அவன் தான் திருட்டு பையன். அவன் தான் உங்க ஆரோக்கியத்தை திருடினான். அவன் தான் உங்க உறவுகளை திருடினான். அவன் தான் உங்க பொருட்களை திருடினான். அவன் தான் உங்க வாழ்க்கையில பிரியமான சில காரியத்தை அவன் பக்கமா கொண்டு போயிட்டான். எதெல்லாம் அப்படி திருடப்பட்டதோ அதெல்லாம் இயேசுவின் நாமத்தில் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் 7 மடங்கு அது திரும்ப வருவதாக நான் பேசுகிறேன். டாடி, இன்றைக்கு இதை பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைகள் மேல, இதை கேட்டுட்டு இருக்கிற பிள்ளைகள் மேல, அக்கார்டிங் டு யுவர் வேர்ட், அக்கார்டிங் டு யுவர் ஸ்கிரிப்சர், வேத வசனத்தின்படியாய் அவர்கள் வாழ்க்கையில திருடப்பட்ட எந்த காரியமா இருந்தாலும் 7 மடங்காக அவர்கள் திரும்ப வருவதாக நாங்கள் பேசுகிறோம். அவங்க திருடப்பட்ட அந்த பொருட்கள் மேல இருந்து பொல்லாத பிசாசு உன் கரங்களை எடு என்று இந்த நேரத்தில் கட்டளை இடுகிறேன். திருடப்பட்ட ஆரோக்கியம் திரும்ப வரட்டும், திருடப்பட்ட ஐஸ்வர்யங்கள் திரும்ப வரட்டும், திருடப்பட்ட காரியங்கள் திரும்ப வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே. அவர் சொல்றாரு, லிட்டரலா அப்படியே 7 மடங்கு அப்படி இன்க்ரீஸ் ஆச்சான். 7 மடங்கு அப்படியே அவர் வாழ்க்கையில நடந்தது அப்படிங்கிறார். அப்ப பாருங்க, மக்கள்கிட்ட சண்டை போட்டு அவனை எதிர்த்து நின்று அவனுக்கு இது பண்ணி இல்லை, அவன் கிடையாது, மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல. அதுக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கிறான். அப்பாலை போ சாத்தானே. பேதுரு அல்ல, பேதுருக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கா. யூதாஸ் கிடையாது, யூதாஸுக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கிறான். இன்னைக்கும் அதே வேலை நடக்குது பாருங்க. ஆமா, யாரையும் பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் ஒரு வேலையை அவன் செய்ய பார்க்குறான். அதனால தான் பாருங்க, ஆவிக்குரிய ஒரு போர் நடந்துகிட்டு இருக்குங்கிறது நமக்கு தெரியணும். அந்த போரில் நம்ம இருக்கிறோம். அந்த போரில் நாம் வெற்றி பெறுவதற்கு இந்த வெப்பன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஒரே ஒரு ஸ்கிரிப்சர் வாசித்துட்டு நம்ம ஜெபம் பண்ணுவோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 3 5 வரைக்குள்ள வசனங்கள் பாருங்க. 2 Corinthians chapter 10 verse 3 to 5. நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. என்ன சொல்றார் பாருங்க. எஸ், மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. இப்போ மாம்சத்தில் ஹேண்டில் பண்ண என்ன பண்ண, அந்த ஆளை பிடிக்கணும், அவனை இன்ட்ரோடியூஸ் பண்ண, அவனை போட்டு அடிக்கணும். அவர் சொல்கிறாரு, அப்படியே சொல்கிறாரு, அவன் மட்டும் என் கையில் கிடச்சான் மூஞ்சிலேயே குத்திடணுன்னு நான் இருந்தேன் அப்படிங்கிறார். இயல்பாக வர்றது தானே. அவன் மூஞ்சியை உடச்சி என் பைசாவை ஏன்டா திருடுனேன் அப்படின்னு கேட்கணும்னு எனக்கு தோணுச்சு. அப்போ தான் எனக்கு வெளிப்பாடு வந்தது, என்னுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு தேவ பலமுள்ளவைகளாக இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டின்மையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். என்ன மாதிரி வார்த்தை பாருங்க. எல்லாம் சொல்லுங்க, நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்குரியவைகள் அல்ல, அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க தேவ பலமுள்ளவைகளாக இருக்கிறது. we can use God's word. எது நமது ஆயுதங்கள்லாம் என்ன? God's word, the blood of Jesus, the name of God. இதெல்லாம் நம்முடைய வெப்பன்ஸ் பாருங்க. நாம போய் பிசிக்கலா போட்டு அடிச்சுட்டு, பிசிக்கலா போட்டு சண்டை போட்டுக்கிட்டு, உங்க தொழில ஒரு போராட்டம் இருக்குதா, பிசிக்கலா போய் சில இது பண்ணலாம்.
சில காரியங்கள் இருக்குது, சிலதை மேனேஜ் பண்ணுறது, சிலதை ஒழுங்கு, அதெல்லாம் இல்லைன்னே நான் சொல்ல. ஆனால் எல்லாம் பண்ணியும் ஒன்று அப்படியே இருக்குதுன்னா ஸோ அது வெறும் இட்ஸ் நாட் மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளம். 3 தானே, மேன் மெஷின் மெத்தட், அவ்வளோதான். அதான் MBA இல்லையா? எம்பி படித்தா கூட இந்த 3 தான் படிக்க முடியும். மேன், மெஷின், மெத்தட், இந்த 3ல் ஏதோ ஒன்று தான் ப்ராப்ளம், அதை போய் கரெக்ட் பண்ணு. ஆனால் இதை தாண்டி இன்னொரு ப்ராப்ளம் இருக்கும், அது யாருக்கும் தெரியாது. அதனால தான் நம்ம வெறும் MBA படிச்சுட்டு வாழறதுக்கு நம்மளை அடைக்கல. தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் இருந்து இது ஒரு ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட். இங்கே ஒரு ஸ்பிரிச்சுவல் காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. உங்கள் பணத்தை தடுக்கிற ஒருத்தர் இருக்கிறான், உங்கள்கிட்ட வர்ற ஜனங்களை தடுக்கிற ஒருத்தர் இருக்கிறான், உங்களுக்கு வருகிற ஆர்டர்ஸை, உங்களுக்கு வருகிற நல்ல நல்ல காரியத்தெல்லாம் பிடிச்சி வைக்கிற ஒருத்தர் இருக்கிறான். அதனால தான் தெற்கை நோக்கி வைத்திராத என்றும் வடக்கை நோக்கி கொடு என்றும் சொல்வாயாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. உங்கள் ஆவிக்குரிய உலகமாக இருக்கிறதுனால இதை நீங்க எப்படி டீல் பண்ண முடியும்னா தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய நாமம். அதனாலதான் கோலியாத்து ஈட்டி பட்டயம் கேடத்தெல்லாம் எடுத்துட்டு வந்து நிக்கிறான். ஆனா தாவீது அவன்கிட்ட போய் நின்று சொல்றான், நீ ஈட்டி கேடயம் பட்டையெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்க, இவன்டின் டூல்ஸ் இருக்கு, பெரிய டூல்லாம் ஒன்றும் கிடையாது, அதை வச்சு சண்டை போட முடியலாம் சொல்ல முடியாது. ஆத்துல இருக்கிற ஒரு கூழாங்கல்ல தூக்கிட்டு வந்திருக்கிறான். நம்மகிட்டையும் சில கருவிகளும் சில காரியங்களும் இருக்குது, ஆனா அது பெரிய விஷயமே கிடையாது. இப்ப சொல்றான், நீ எதுல வர்ற, உன்னுடைய ஸ்ட்ரென்த் என்ன, நீ ஈட்டியையும் பட்டயத்தையும் கேடயத்தையும் நீ நம்பி வர்ற, ஆனா நானும் நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்துல நான் வர்றேன். ஆக்சுவலி நீங்க யோசித்து பாருங்க, அன்னைக்கு நடந்த சண்டை பிசிக்கலான சண்டை தான், ஆனா கூட அதை ஸ்பிரிச்சுவலா பண்ணிருக்கான். எத்தனை பேர் புரிஞ்சுன்னு தெரியல. இன்னைக்கு நம்ம பிசிக்கலா கூட சண்டை கிடையாது தான், ஃபுல்லாவே இப்படிதான் பண்ண போறோம். ஆனா அன்னைக்கு வார் தான், 2 பேர் சண்டை போட்டுக்கணும். ஆனா அந்த சண்டையில கூட அவன் என்ன சொல்றானா, டேய் நான் வெறும் இந்த கல்லை நம்பி வரலடா, ஏன்னா உடன்படிக்கையை நம்பி வந்திருக்கிறேன் நானு, நீ விருத்த சேதனம் இல்லாதவன், பட் ஐ அம் a covenant man. கடவுள் என் கூட இருக்கிறாரு, நீ எவ்வளவு பெரிய மாம்ச மலையா இருந்தான்னு எனக்கு முன்னாடி நீ விழுவ அப்படிங்கிறான். அப்ப பாருங்க, எல்லாமே இந்த சக்திக்கும் இந்த பலனுக்கும் இந்த அறிவுக்கும் அப்படின்னா அது ஒரு லிமிட்டட் மேன் மெஷின் மெத்தட். இதை தாண்டி ஒரு ஆவிக்குரிய உலகம் ஒன்று இருக்கிறது, அதுதான், அதுல ஒரு வார் நடந்துட்டு இருக்குது. அதுல நீங்க வேலை செய்யும்படி அழைக்கப்படுறீங்க, கிரியை செய்யும்படி அழைக்கப்படுறீங்க. உங்கள் எதிரி மனிதர்கள் அல்ல, உங்கள் எதிரி பிசாஸ். இது உங்களுக்கு தெரியும். அவன் தான் என்னுடைய எனிமி, ஒரு மனுஷன் கூட கிடையாது. மனுஷர்களை அவன் பயன்படுத்துகிறான். அப்ப நீங்க எதிர்த்து அவன் கிரியைகளுக்கு எதிராக நீங்க நின்னீங்கன்னா பெரிய ஆதரவை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். நம்ம எழுந்து நிற்போம். தேங்க்யூ ஜீசஸ். வேதவசனம் சொல்லுகிறது யாக்கோபு 4:7, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எஸ், தேவனுக்கு கீழ்ப்படிந்திடுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராகாபோ ஷாட்டாலா பாராபாலாரா. இந்த நோயா வெறும் நோய் கிடையாது, இந்த நோயை கொண்டு வர்ற ஒருத்தர் இருக்கிறான். இந்த குடும்ப பிரச்சனையா அந்த குடும்ப பிரச்சனை இல்லை, அதை கொண்டு வர்ற ஒருத்தர் இருக்கிறான். சில மனிதர்களினுடைய எதிர்ப்புகளை சில இது நீங்க பாக்குறீங்கன்னா வெறும் அது கிடையாது, அதுக்கு பின்னாடி ஒருத்தர் நின்று வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். நாம போய் பேசி பார்க்குறோம், சமாதானம் பண்ணி பார்க்குறோம், சில இதெல்லாம் நம்ம செய்கிறோம், சாப்பிட்டு பார்க்குறோம், ஆரோக்கியமாக எல்லாம் விஞ்ஞான ரீதியாக பண்ணி பார்க்குறோம், ஃபிசிக்கலாக என்ன உண்டோ எல்லாம் பண்ணி பார்க்குறோம். ஆனால் கூட அப்படியே இருக்கு. சில ஊர்களில் பாருங்க, ஓயாத யுத்தங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. அதெல்லாம் ஃபிசிக்கல் திங்ஸ் கிடையாது, ஸ்பிரிச்சுவல் திங்ஸ். யாரெல்லாமோ போய் சமாதானம் பண்ணா கூட அங்க சமாதானமே வரமாட்டுக்கு, ஃபைட் நடந்துகிட்டே இருக்கு, சில பிரச்சனைகள் தொடர்ந்துகிட்டே இருக்குது வாழ்க்கையில. நமக்கு எந்த பொறுப்புமே இல்லை, எல்லாமே பிசாசு. அப்படி சொல்ல நான் மறுபடியும் தெரிஞ்சுக்கோங்க. ஆனா இப்படிப்பட்ட ஒரு உலகம் இருக்கிறது, இப்படிப்பட்ட ஒரு செயல் இருக்கிறதுன்னு புரிந்து கொண்டு
அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். உங்கள் எதிரி மனிதர்கள் அல்ல, இதை புரிஞ்சுக்கோங்க. உங்க எதிரி இன்னொருத்தன், அவங்களை அவங்க பயன்படுத்துறான். இது வரைக்கும் ஒருவேளை மனுஷங்க உங்க வாழ்க்கையில சிலதை பண்ணிட்டதுனால நீங்க அவங்க மேல வருத்தத்துல நீங்க இருப்பீங்கன்னா, நீங்க அந்த வருத்தத்துல இருந்து வெளியே வந்துருங்க. அந்த மனுஷங்களை உங்க மனசுல கொண்டு வந்து கூட சொல்லுங்க, உங்க மேல எனக்கு வருத்தம் இல்லை, நீங்க எனக்கு பண்ணல, நீங்க எனக்கு செய்யல, உங்க பின்னாடி ஒருத்தர் நின்று பண்ணிட்டு இருக்கிறான், இன்னைக்கு நான் அவனை எதிர்க்கிறேன் இயேசுவின் நாமத்துல, பின்னாடி போ பிசாசு. ஷேக்ராமா காட்டா லாப்ரா காத்தாரா. என் பணத்தை என்கிட்ட இருந்து திருடி என்ன நஷ்டத்துக்குள்ள உள்ளாக்குனது அந்த ஆட்கள் கிடையாது. அதுக்கு பின்னாடி நின்று ஒருத்த வேலை பார்த்துட்டு இருந்தான்ல, இன்னைக்கு என் பணத்து மேல கைய வச்ச பிசாசை உன் கையை எடு இயேசுவின் நாமத்தினால. என் லேண்ட் மேல கைய வச்சல, கையை எடு இயேசுவின் நாமத்தினால. எனக்கு எதிராக மனிதர்களை பயன்படுத்துகிற பொல்லாத ஆவிகளுக்கு எதிராக இப்பொழுது நான் நிற்கிறேன். தேவன் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் பாருங்க, பயப்படாதீங்க. அதனாலதான் வேதவசனம் சொல்லுது, உங்களுக்கு எல்லா ஆர்மர்ஸ் ஆஃப் காட் கொடுத்திருக்கிறார். நீதி என்னும் மார்க்கவசம், விசுவாசம் என்னும் கேடயம், சத்தியம் என்னும் அரை கச்சைகள், இதெல்லாம் தான் நம்முடைய வாட்ஸ். விமானத்திலேயே பயணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்கும்னா யாராவது நடைபயணத்தை மேற்கொள்வீர்களா? மாம்சத்துல போர் செய்யறங்கிறது அப்படிதான். எப்படியாவது நடந்ததுனால நான் போயிடுறேங்க அப்படின்னு நம்ம பண்றோம். ஆனா விமானத்துல போக முடியும். 100 பிரச்சனை உங்களை சுத்தில இருக்கு பாருங்க. இந்த ஆவியை கடிந்து கொண்டு எதிர்த்து நிக்கிறது மூலம் அம்புட்டு சால்வ் ஆறதை நீங்க பாப்பீங்க. ராக்லே மாட்டா போரா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில அவன் என்னத்தெல்லாமோ திருடி இருக்கிறான், என்னத்தெல்லாமோ எடுத்திருக்கிறான், யாரெல்லாமோ பயன்படுத்தி இருக்கிறான். உங்களுடைய போராயுதம் இனி மாம்சம் அல்ல. உங்க போராயுதம் வெறும் பிசிக்கலா அல்ல. அப்படியே நீங்க பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, பிசிக்கலா போர் பண்ணி ஒரு பிரச்சனையை நீங்க நுப்பாட்டினீங்கன்னா, நான் சொல்றேன் அது நிரந்தர தீர்வு அல்ல. அடுத்தாலையும் போர் வரும், இன்னும் அதிகமா போரிட வேண்டியது வரும். ஆனா ஆவியிலே அதை வெற்றி கொண்டு அதை சால்வ் பண்ணிருப்பீங்கன்னா அது என்னன்னைக்கும் சமாதானமா இருக்கிறத நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு ரெல்ம தேவன் உங்களுக்கு ஓபன் பண்ணட்டும். அந்த மாதிரியான சில காரியத்தை உங்க வாழ்க்கையில திறக்கட்டும். இதுவரைக்கும் அப்படிப்பட்ட பார்வை இல்லைன்னா இன்னையிலிருந்து இந்த பார்வை உங்களுக்கு உண்டாகட்டும். நசரனாகிய இயேசுவை தேவன் தம்முடைய வல்லமையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் அபிஷேகம் பண்ணி நடந்திருக்கிற அந்த அனாயிண்டிங் இன்னைக்கு உங்களை நிரப்பட்டும். ராகா மாஷாட்டா லாப்ரா. இயேசுவின் மீது இருந்த அதே ஆவியானவர் இன்னைக்கு என் மேல இருக்கிறார்னு சொல்லுங்க. ஹalleluya. I have a discerning power. ஹalleluya. அந்த ஆவியானவர் என் மேல இருக்கிறதுனால, அந்த anointing என் மேல இருக்கிறது, the anointing makes the difference. அபிஷேகம் என்னை வித்தியாசமாய் பிசினஸ் பண்ண வைக்கும். அபிஷேகம் என்னை வித்தியாசமாய் வாழ வைக்கும். அபிஷேகம் என்னை வித்தியாசமாய் ஊழியம் செய்ய வைக்கும். அபிஷேகம் வித்தியாசமாய் மனிதர்களை அணுக வைக்கும். The anointing makes the difference. Rigaba shadala gata rabalara rigabo shaga dalamana kata rabalara. இன்னைக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அதை வாஞ்சிக்க ஆரம்பிங்க. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு கடைசியாக சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் அவருடைய வல்லமையிலும் பலப்படுங்கள். ராகாமா சாந்தோ ரபாலாரா. ஹalleluya ஹalleluya. தெய்வீக பலனிலே நிரப்பப்படுகிற ஒரு வாழ்க்கை. ரிஹானாமா சாண்டே லேபோஹோ சாகா ரபோஹோ சாட்டா லாபாராகாதா ரபாலாரா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ரிஹேனேமை சேகேந்தா ரபாலாபாரா. ஹalleluya ஹalleluya. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மீது இருக்கிறார் என்று சொல்லிக் கொள்ளுங்கள். என் மேல இருக்கிறார், என் மேல அவர் இருக்கிறார். ரிகாபோ ஷடலபரபலர. இயேசுவை அபிஷேகித்த அதே ஆவியானவர் இன்னைக்கு என் மேல இருக்கிறார். இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பின அதே ஆவியானவர் எனக்குள்ளே ஒரு வாசமா இருக்கிறார். ரிகேனா மாசாதரபலர ரிபோஷியா கபரகதலபரபலபர. ஹalleluya 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 ஹalleluya. எனக்கு அதே டிசைனிங் பவர், ஹalleluya, அதே காரியங்களை பகுத்து பார்க்கக்கூடிய the spirit of discerning இன்னைக்கு ஆக்டிவேட் பண்ணப்படட்டும் சுவாமி. இங்க இருக்கிற எங்க ஒவ்வொருவருக்குள்ளே the spirit of discerning ஆக்டிவேட் பண்ணப்படுவதாக. ராகேமாரா சதரபலரா. இந்த பிரச்சனை என்ன,
இது ஒரு நேச்சுரலா, இதுக்கு பின்னாடி என்ன இருக்குங்கிறத பார்க்கக்கூடிய அளவிற்கு ஆவிக்குரிய கூர்மை. ஹல்லேலூயா. ஒன்றை சொல்லும் பொழுது, ஒரு ஐடியாவை, ஒரு தகவலை பகிர்ந்து கொள்ளும் பொழுது, இட்ஸ் ஃப்ரம் டாடி ஆர் இட்ஸ் ஃப்ரம் டெவில். ஓ, இது அப்பா கிட்ட இருந்து வந்ததா இல்ல தப்பான ஒரு இடத்துல இருந்து வந்ததா? இது ஹல்லேலூயா. அந்த பார்வையை நான் பேசுறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல, டாடி ஐ ஸ்பீக், ஓ and I release, oh the spirit of discerning, Father. Rima hanso rakabalara sakalabro. It's from daddy or it's from devil. Hallelujah, hallelujah. இது தகப்பனிடமிருந்து வந்ததா அல்லது தப்பானவனிடமிருந்து வந்ததா என்பதை கவனிக்கிற அந்த ஆவியை நான் பேசுகிறேன். ஹalleluya, hallelujah. அது நல்லதா கெட்டதான்னு பார்க்காதீங்க. அது அப்பா கிட்ட இருந்து வந்திருக்கதா இல்ல வேற ஒரு இடத்துல இருந்து வந்துதான் பார்க்கிற ஒரு ஸ்பிரிட், the spirit of discerning. Hallelujah. ஆக்டிவேட் பண்ணப்படட்டும் சுவாமி. ரேக்லாபாரா ஷகாபா காட்டாலா பிராபாலாரா ரீகாபோ ஷாண்டாலாபாரா. எங்கள் பிரச்சனைகளோடு நாங்கள் மாம்சத்திலே போராடி அல்லது அறிவின் உலகத்திலிருந்து போராடி களைத்து போன நாட்கள் போதும். Hallelujah. Our warfare is not carnal. Our weapons is not carnal. Hallelujah, hallelujah, hallelujah. தேவனுடைய வார்த்தை எங்கள் ஆயுதமாக, இயேசுவின் இரத்தம் எங்கள் ஆயுதமாக, பரிசுத்த ஆவியானவருடைய பலன் எங்களுடைய ஆயுதமாக. Hallelujah, hallelujah. விசுவாசம் எங்கள் கேடயமாக, நீதியின் மார்க்கவசம் எங்கள் ஆயுதங்களாக. Hallelujah, hallelujah. இன்னையிலிருந்து சுவாமி, hallelujah, இதுல ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கட்டும். எங்கள் எண்ணங்களிலே, புரிந்து கொள்ளுதலிலே மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எங்களுக்கு வரட்டும். ஹல்லேலூயா. எங்களை சுற்றிலும் நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை ஹல்லேலூயா ஆவியின் கண்களை கொண்டு நாங்கள் பார்க்க, அப்பாவின் அருகில் அமர்ந்து பார்க்க, உங்க பார்வையிலிருந்து நாங்க பார்க்க. ஹல்லேலூயா. இது இவன் செய்த பாவமா என்று கேட்டார்கள். இல்லை, தேவ மகிமை இவனில் வெளிப்பட போகிறது என்று நீங்க பாத்தீங்களே, அப்படி பார்க்கிற இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் இது கடவுளின் மகிமைக்கு ஏதுவா இருக்கும்னு பாத்தீங்களே, அந்த வியூ, அந்த பார்வையை நாங்கள் வரவேற்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு பிள்ளைகள் மேல, ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகள் மேல, இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகள் மேல அதை நான் பேசுறேன் சுவாமி. இந்த நேரத்தில் ரேஹா போரா ஷடலஹந்தே ரெபெலேரே ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கட்டும். ஒரு பெரிய மறுரூபத்தின் ஞாயிறு காலையா இது மாறட்டும் என்று நான் சொல்லுகிறேன். ரேபோ ஷடலபரா கதரபோ ரீகாபா. இதுவரைக்கும் மனிதர்களை மேல கோவப்பட்டுக்கிட்டு, மனிதர்கள் மேல எரிச்சப்பட்டுக்கிட்டு, மனுஷங்களோட யுத்தம் பண்ணிட்டு இருந்த அந்த காரியங்கள் எல்லாம் தூக்கி தூர வச்சுட்டு, ஹல்லேலூயா, ஆவியின் ரீதியிலே ஆவிக்குரிய லெவல்ல நின்னு அதை டீல் பண்ணக்கூடிய ஒரு மெச்சூரிட்டியை இந்த நேரத்தில் நாங்கள் வரவேற்கிறோம் கர்த்தாவே. ரீபஹா சட்டலா பரகாதா ரூபேகே ரேஹேதோ ரபலா காதா நீ பரா ஷகேர பஹாதா லபோரா காதா நீ மனரா ஷேக்லே மட்டாலா போரா காதா bara. Hallelujah, 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 hallelujah. Glory to be the living God. Glory to be the living God. ஹல்லேலூயா. பிசாசுக்கு இடமளித்து அவனின் கருவியாகவும் ஒரு மனிதன் மாற முடிகிறது. அதுபோல தேவனுக்கு இடமளித்து அவன் தேவனுடைய கரமாக, தேவனுடைய கண்ணாக, தேவனுடைய வாயாக, தேவனின் அவயங்களாக அவன் வெளிப்படவும் முடிகிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீதியின் அவயங்களாகவோ உங்கள் சரீரங்கள் இருக்க முடியும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தகப்பனே, இங்க இருக்கிற எங்கள் ஒவ்வொருடைய சரீரமும், இங்க இருக்கிற எங்கள் ஒவ்வொருடைய அவயங்களும் நீதியின் அவயங்களாக ராகாபா ஷாட்டாலாபா ராகாதா இருளின் உலகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக, இருளின் உலகத்தில் சிக்கி கொண்டிருக்கிற மனிதர்களை விடுவிக்கும் அவயங்களாக, திக்கற்றவர்களை, விதவைகளை, சாதாரண பிள்ளைகளை விடுவிக்கிறவர்களாக. ஹல்லேலூயா. பலவானின் கைகளுக்கு எளியவர்களை தப்புவிக்கிறவர்களாக. நீங்க இன்னைக்கு சொன்ன வார்த்தையின்படி you are gods. Hallelujah. நீங்களே கடவுள்களாக, நீங்களே உன்னதமானவரின் மக்களாக இருக்கிறீங்க சொன்னீங்க சுவாமி.
தேங்க்யூ ஃபாதர். எல்லாம் எங்கள் வாழ்க்கையில் செயல்பாட்டுக்குள் வருவதாக என்று சொல்லி கேட்கிறோம் அப்பா. தேங்க்யூ டாடி. தேங்க்யூ 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 தேங்க்யூ. இந்த நேரங்களில் இந்த வார்த்தையெல்லாம் எங்கள் அனுப்புனதற்காக நன்றி. எங்கள் புரிந்து கொள்ளுதலை நீங்கள் இன்னும் கூர்மையாக்குறீங்க, இன்னும் அகலமாக்குறீங்க, ஆழமாக்குறீங்க. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எதெல்லாம் இழந்திருந்தாலும், எதை லூஸ் பண்ணியிருந்தாலும், எதை லாஸ் பண்ணியிருந்தாலும், இன்னைக்கு சொன்ன வார்த்தையின்படியாய் அதெல்லாம் உங்க பிள்ளைங்களுக்கு திரும்ப வரட்டும் சுவாமி, இயேசுவின் நாமத்திலே. நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் யார் திருடுன்றதை கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப 7 மடங்கு அது திரும்ப வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ரீகாபா ஷட்டா லாப்ரா காதாரா நீமா ஹந்தோ ரோகோ லாப்ரா காதாரா ரிபோஷே க்ளேமன்டா லாப்ரோ காதாரா. எது திருடனால் திருடப்பட்டதோ, கொல்லப்பட்டதோ, அழிக்கப்பட்டதோ, அதற்கு ஜீவன் தரவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தீரு. உங்க செயலை நாங்க இப்பொழுது பேசுகிறோம் சுவாமி. தேங்க்யூ டாடி. தேங்க்யூ டாடி. தேங்க்யூ டாடி. தேங்க்யூ டாடி. தேங்க்யூ டாடி. தேங்க்யூ டாடி. ஓ ஷாகா பாரா காத்தாரா பாலாரா ஷேகேரே பாலாரா. நன்றி பசுத்த ஆவியானவரே, உடைய அசைவாடுதலுக்காக நன்றி. ஓ எங்கள் ஒவ்வொரு கிரியை தொடர்ந்து எங்களோடு பேசும். ஹல்லேலூயா. எங்களை நடத்துங்க சுவாமி. உடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென் 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 ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தருக்கு நாம் கொடுக்க போகிறோம். ஹல்லேலூயா. Everything is a spiritual matters. Listening God's word, giving, everything is a spiritual things. நாம அதை பிசிக்கலாவே பார்க்குறோம். No, it's a spirit matter. It's a spiritual things. கிவிங்னா சாதாரணமானது கிடையாது. அது ஒரு பொருள் போல இருக்கலாம், ஆனால் பொருள் கிடையாது. பணத்தை கொடுக்கறது போல இருக்கலாம், பணத்தை கொடுக்கல. அதுக்கு பின்னாடி உங்களுடைய மனம், உங்கள் ஆவி அங்கே போகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதனால தான் உன் விளைவின் முதற்பலனால் அவரை கனம் பண்ணு. பணம் பண்ணணுமா? அவர் சொல்றார் கனம் பண்ணு. பணம் பண்ணும் வழி கனம் பண்ணுதலே. அவ்வளோதான். மாங்குன்னு பிசிக்கலாக ஏதோ ஒன்று பண்ணுறது, எப்படி அவனை அடிக்கலான்ட்டு மூளையில் வேலை செய்யறது. நோ, இதெல்லாம் அவர் சொல்லி தரவே இல்லை. அவர் சொல்றாரு, I will give you the power to get wealth. உபாகம் 8:18 படி, இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு பலனை கொடுக்கிறவர். என் பலன் உன் மேல இருக்குன்னா நீ தரித்திரனா இருக்க மாட்ட, ஏழையா இருக்க மாட்ட, செல்வந்தனா இருப்பாய். உன் கை வாரி இறைக்கும். எவ்வளவு வந்தாலும் பத்தலன்னா இட்ஸ் நாட் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ். மேனேஜ் பண்றது தான், ஆனா அதுலயே எல்லாம் கிடையாது. 1.5 லட்சம் 2 லட்சம் மாசம் சம்பளம் வாங்குறவங்க 10 நாள்ல அது முடிஞ்சு போயிடுங்கிறாங்க. 10 நாள் கூட பத்தலைங்கிறாங்க. எல்லாமே அப்ப கிடையாது. ஆனால் கடவுளுடைய பிளெஸ்ஸிங்ஸ் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும்போது கோடியாகவும் வரும். அல்லது ஒரு 10,000 20,000 கூட லட்சம் ரூபாய் போல மதிப்பாது மாறும். That's also blessings. என்னங்க இவ்வளோ பார்த்தா பெருசா பண்ண மாதிரி இருக்கு. அந்த சின்னதே உங்களுக்கு அந்த அற்பமானது அற்புதமானதா மாறும். அதுவும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தான். அவர் பெருக செய்கிறார், அதே நேரத்தில் சின்னதை பெரிதாக்கவும் செய்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதனால தான் இதில் இந்த ஃபினான்ஷியல் டிசிப்ளினை நான் எப்போவுமே சொல்லணும்னு விரும்புகிறேன். யாரெல்லாம் நேசிக்கிறேனோ அவங்களுக்கு திரும்ப சொல்கிறேன். உங்கள் கையில் 100 ரூபாய் வந்தாலோ 1 லட்சம் வந்தாலோ கோடி வந்தாலோ, ஸோ மை ஃபஸ்ட் அண்ட் பெஸ்ட் அது தேவனுக்குரியதுன்னு சொல்கிற ஒரு இருதயத்தை அப்படிப்பட்ட பழக்கத்துக்கு கொண்டு வாங்க. உங்கள் கரங்களை எடுத்து தேவனுக்கு செலுத்துங்கள். ஏழைகளுக்கு கொடுப்பது வேறே. டோன்ட் மிக்ஸ் இட். நிறைய பேர் இதை மிக்ஸ் பண்ணுறீங்க. டோன்ட் மிக்ஸ் இட். ஏழைகளுக்கு கொடுப்பது வேறு, உதவி செய்வது வேறு, நண்பனுக்கு கொடுப்பது வேறு, தேவனுக்கு கொடுப்பது என்பது வேறு. இட்ஸ் ஹானரிங் காட். தேவனை கனம் பண்ணும்படி கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் அண்ட் த பெஸ்ட். ஸோ அதனால தான் தேவனுடைய ஆலயத்திற்கு ஸோ பிரிங் ஆல் யுவர் டைட்ஸ், உங்களுடைய தசம பாகங்களை எல்லாம் தேவனுடைய பண்டக சாலைக்கு கொண்டு வாருங்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஸோ ஐ பிலீவ்
Tithing is a divine order. ஸோ உங்கள் கரங்களை எடுத்துக்கொள்ளலாம். இது உங்களுடைய சபை. இந்த போதனையினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்கன்னா ஸோ bring your tithes, உங்கள் tithes and offerings-ஐ நீங்கள் கொடுக்கலாம். ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைங்க, சபையின் பிள்ளைங்க, ஆன்லைன் மூலமாக நீங்கள் கொடுக்கலாம். கூகுள் பே ஒரு அக்கௌண்ட் மூலமாக நீங்கள் கொடுக்கலாம். ஸ்வைப்பிங் மூலமாக செலுத்த விரும்புகிற பிள்ளைங்க ஸ்வைப்பிங் மெஷின்ஸ் இருக்கும், அது மூலமாக நீங்கள் கொடுக்கலாம். உங்கள் கரங்களை எடுத்துக்கொள்ளுங்க. ஐ வாண்ட் டு bless your seed, your tithes. டாடி, இந்த இடத்துல உங்கள் வார்த்தை கனம் பண்ணும்படி, இந்த அபிஷேகத்தை கனம் பண்ணும்படி, இந்த குடும்பத்தை கனம் பண்ணும்படி, இதை நீர் தெரிந்து கொண்ட ஸ்தானம் என்று அவர்கள் எண்ணி இந்த இடங்களிலே தங்கள் தசம பாகங்களையும் தங்கள் காணிக்கைகளையும் தங்கள் விதைகளையும் விதைக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். டாடி, ஐ ரிலீஸ் some supernatural financial favor and the financial wisdom and financial increase, financial breakthroughs in their life. இந்த நேரத்திலே நான் பேசுறேன், இதுவரைக்கும் திறக்காத புதிய பண மண்டலங்கள் திறக்கப்படுவதாக நான் சொல்லுகிறேன். ஓ எஸ், மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் தப்பாமல் கனி கொடுக்க செய்கிற நன்மைகளை நான் பேசுகிறேன். கடனே இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் பேசுறேன். ஓ, ஐ ஸ்பீக் டெட் ஃப்ரீ லைஃப், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அவங்க மேல நான் டிக்ளேர் பண்ற அந்த நேரங்களில் இந்த கனம் பண்ற எல்லா பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். தேவன் பெரிய காரியங்களை அவங்க வாழ்க்கையில செய்கிறதற்காக நன்றி. அவர்கள் பலுகுவார்களாக, பெருகுவார்களாக, இயேசுவின் உயர்ந்த நாமத்தினால் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise God.